கலயே சுந்தராகாரம் சதைக்க பிரியதர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். சத்குரு மகாராஜ் கி. ஸ்ரீபதியான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்கூர்ஜியுடைய பரம அனுகிரகத்தினால நம்ம அருமை குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளீதர சுவாமிகளுடைய அருள் நாளையும் அற்புதமான இந்த அருப்புக்கோட்டை நாமத்வாரில் 3 நாட்கள் அழகான ஒரு சத்சங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. இந்த 3 நாட்கள் எதை பார்க்க போகிறோம்னா, வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப அவசியமாக தேவையான 3 விஷயம். முதல்ல, பொதுவாக ஒரு குழந்தை அம்மா இல்லை அப்பா இல்லைன்னா அச்சோ பாவம் அநாதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தில் நமக்கு ஒரு குருன்னு ஒருத்தர் இல்லைன்னா தேவர்கள்லாம் பார்த்து அச்சோ அநாதைன்னு சொல்வார்களாம். ஏன்னா ஆன்மீகத்தில் நம்மளை வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு அவசியம் தேவை. வழிகாட்டன்னு சொல்லிட்டேன், வழிகாட்டுறது மட்டும் ஒரு குருவோடைய லட்சியம் கிடையாது. வழிகாட்டுவது ஒரு விஷயம். நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கும்பொழுது நமக்கு எழுத்தறிவித்தவரும் ஒரு குரு தானே, நமக்கு பாடங்கள்லாம் சொல்லித்தர ஒரு ஆசிரியரும் ஒரு குரு தானே. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கறதோடு நிறுத்தின்றுவார். புரியலைன்னா ஏதாவது சந்தேகங்கள் தீர்த்துறதோடு நிறுத்தின்றுவார். அதுக்கு மேலே அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, போகவும் மாட்டார். இதுதான் பாடம், புரிஞ்சுதா? புரியலைன்னா கேளு, சொல்லித்தனேன். அதுக்கப்புறம் அதை புரிந்து கொண்டு அதை புரிஞ்சதை நம்ம வாழ்க்கையில் அதை சரியாக அதை அமைக்கிறது இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. அதை பற்றி அப்புறம் அந்த டீச்சர் ரொம்பலாம் கவலைப்பட மாட்டார்கள். 2வது வகையான குரு என்ன பண்ணுவார்கள், நம்மளோட உட்கார்ந்துட்டு நம்மளோட மண்ணாடுவார்கள். புரியறதான்னு அந்த புரிஞ்சிருச்சுன்னா உடனே சந்தோஷப்பட்டு சரி நீ புரிஞ்சுட்டேன்னு சந்தோஷப்பட்டுடுவார்கள். ஆனால் ஆன்மீகத்தில் சில குருமார்கள் இருக்கார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, சொல்லி கொடுக்கறதோடு நிறுத்தாமல் நம்ம புத்திக்கு ஒரு அறிவை மட்டும் பூத்தாமல், நம்ம ஹிருதயத்துக்கு ஒரு அன்பை மட்டும் பூத்தாமல், நம்மளை தன்னோட சேர்ந்து அழைத்து செல்வார்கள் இலக்கை நோக்கி. எங்கே போய் சேரணுமோ அதற்கு அவர்களும் நம்மளோட சேர்ந்து பயணிப்பார்கள். நம்மளை நடு வழியில் புரிஞ்சிருத்தா சரி இனிமேல் நீ பார்த்துக்கோன்னு தனியாக விடமாட்டார்கள். அப்படிப்பட்ட குரு தான் பாகவத தர்மம்னு சொல்லக்கூடிய நம்ம பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர்கள். அந்த மாதிரி ஆச்சாரிய புருஷர்கள் நமக்கு விஷயம் புரிஞ்சால் மட்டும் போராது அப்படின்னு, அந்த புரிஞ்ச விஷயத்தில் நம்ம நடைமுறைப்படுத்தினா மட்டும் போராதுன்னு நம்மளை எப்படி பயணத்தில் கூட இருந்து கூட்டிகிட்டு போகிறாரோ அப்படிப்பட்டவர் தான் உத்தமமான ஒரு குரு. அந்த மாதிரி குரு தான் பாகவத தர்மத்தில் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் அப்படி தான் இருப்பார்கள். அவர்களுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு ஒரு அவசியம் கிடையாது. நமக்கு 1000 பிரச்சனை வாழ்க்கையில், அதெல்லாம் சரி பண்ணணும்னா முயற்சியும் எடுக்கணும், கூட இறைவனோட அருளும் வேணும். இறை அருளுக்கு நம்மளாம் நாமம் சொல்லியே ஆகணும், நமக்கு வேற கதி கிடையாது. ஆனால் பகவானை நேருக்கு நேர் உணர்ந்த ஒரு மகானுக்கு இனிமே அடைய வேண்டியதுன்னு ஒன்றும் இல்லை இல்லையா? ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளோட சேர்ந்து நாமா சொல்கிறார். நீ நாமத்தை சொல்லுன்னு அவர் வேற காரியம் பார்க்கறது கிடையாது. அவர் எப்பவும் நாமா சொல்றார். நம்ம குருநாதர் இருக்காரு, நீங்க எப்போ பார்த்தாலும் அவர் எப்பவும் நாமா சொல்லிகிட்டே இருப்பார். உறக்க சொல்லுவார், இல்லைன்னா முணுமுணுத்தபடி சொல்லுவார், இல்லைன்னா அவர் கையில் இப்படியே ஆடிண்டே இருக்கும். ஏன்னா உள்ளேருந்து நாமா அப்படியே வந்துட்டே இருக்கும் அவருக்கு. எப்படி நம்மளுடைய காவேரி நதி வற்றாமல் ஓடிண்டே இருக்குமோ அப்படி அவருடைய ஹிருதயத்தில் அந்த நாமம் ஒழிச்சுட்டே இருக்கும். அவர் இப்போ நாமத்தை சொல்லி அடைய வேண்டியது வேற இல்லை. ஏன்னா இந்த மாதிரி குருநாதர்லாம் எப்படின்னா, ஏற்கனவே அடைஞ்ச நிலையிலேருந்து நமக்காக இறங்கி வந்தார்கள். பொதுவாக உலகத்தில் ஏதாவது ஒன்று இறங்கினா தானே ஒன்று ஏறும். ஒரு தராசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு பக்கம் நீங்கள் அந்த குண்டை போட்டு அந்த வெயிட்டை போட்டிங்கன்னா அது இறங்கும், அப்போ இந்த சைடு ஏறும் இல்லையா? அதே மாதிரி இந்த சைடு ஏறணும்னா ரொம்ப கனமான ஒன்று இந்த சைடு இறங்கணும். இப்போ தராசு இருக்குது, இங்கே கனமான ஒரு வெயிட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகுது, இது இறங்கிறதுனால அது ஏறுறதோனோ. கனமான விஷயத்துக்கு வடமொழியில் என்ன பேருனா குருன்னு பேர். குருன்ற வார்த்தைக்கு என்ன பேருனா கனமான ஒரு விஷயம்னு அர்த்தம். நம்மளுடைய ஒரு ஜோதிஷ சாஸ்திரம் எடுத்து பார்த்தாலோ இல்லைன்னா வானிலை சாஸ்திரம் எடுத்து பார்த்தாலும் நம்ம ஒரு பிளானட்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கிரகத்துக்கும் ஒரு பேர் அழகாக வச்சுருக்கோம், கரெக்டாக வச்சுருக்கோம். இருக்கிறதுலையே ரொம்ப வெயிட்டான பிளானட் எதுன்னா ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட். அது ஒரு கிரகம். நம்ம சூரியனை எப்படி பூமி சுற்றி வருதோ அந்த மாதிரி இந்த ஒரு கிரகமும் சுற்றி வருது. அந்த கிரகத்துக்கு நம்ம ரிஷிகள்லாம் என்ன பேர் வச்சிருக்காருன்னா குருன்னு பேர் வச்சிருக்காரு. உங்களுக்கு அந்த பேர் எப்போ நீங்கள் ரொம்ப கேள்விப்பட்டீங்கன்னா குரு பெயர்ச்சிமாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு பெரிய கிரகம் சுற்றின்னு வரதில் ஒரு சுற்று முடிச்சிருத்து அடுத்த சுற்று ஆரம்பிக்கிறதுங்கும்போது பெயர்றதும்போம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்னு சொல்லுவோம்.
அப்போ குருனாலே நல்ல வெயிட்டானதுன்னு அர்த்தம், நல்ல கனமானதுன்னு அர்த்தம். அந்த கனமான ஒரு குரு கீழே இறங்கும் பொழுது அவ்வளோ கனமே இல்லாத நாம் மேலே போகிறோம், நம்ம மேல் நோக்கி போகிறோம். நமக்காக கருணையின் பேரில் அவர் இறங்கி வரார். நமக்கு ஒரு மார்க்கத்தை காட்டுவது மட்டும் இல்லாமல் அந்த மார்க்கத்தில் தானும் நடந்து நம்மளையும் நடக்க வைக்கிறார். பொதுவாக கிராமத்தில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகணுன்னா பல வழிகள் இருக்கும். இப்போ ரீசெண்டாக அழகாக ஒரு ரோடு போட்டிருப்பார்கள், ஹைவே போட்டிருப்பார்கள், இல்லைனா ஒரு பெரிய சாலை போட்டிருப்பார்கள், நெடுஞ்சாலைன்னு சொல்கிறோமே அது போட்டிருப்பார்கள். அது தார் ரோடாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகணுன்னா எப்படி போவோம்? என்ன சொல்லுவார்கள்னா, இந்த கிராமம் இந்த திசையா போ, கிராமத்தில் போய் சேர்ந்துருவேன் அப்படிம்பாங்க. அப்போ ரோட்டில் லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பாதையே ஒத்தடி பாதையாக இருக்கும். அந்த பாதையில் போனோன்னா நிச்சயமாக பக்கத்து கிராமத்தில் போய் சேர்ந்துரும். அந்த ஒத்தடி பாதை பாதி தான் முடிஞ்சிருக்கு, பாதி ஒன்றும் ரோடு போடலன்னு வேணா இருக்கும். ஒத்தடி பாதை பாதியில் முடிஞ்சிருக்குன்னு இருக்கவே முடியாது. ஏன் அப்படி அப்படின்னா, அந்த பாதை யாரோ ரோடு போடணும்னு போட்ட பாதை கிடையாது. அந்த பாதை நம் மூதாதையர்கள்லாம் நடந்து 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 ஒரு நாள் கூட நடக்காம இல்லாததுனால அந்த புல்வெளிலாம் அங்கே அகன்று 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 நமக்கு ஏற்படுத்தின ஒரு பாதை. அதனால அந்த ஒத்தையடி பாதையில் போனோன்னா நிச்சயமாக தெரியும் ஊர் போய் சேர்ந்துள்ளான்னு. ஏன்னா ஒத்தடி பாதையில் ஏதோ ஒரு முட்டை சந்தையில் போய் நின்றுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா, ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகணுன்னா ஒத்தையடி பாதையில் போவோம். அந்த ஒத்தடி பாதை ஏன் இவ்வளோ சேஃபாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குன்னா, நடந்தார்கள் பல பேர் அங்கே. நடந்து நடந்து ஏற்படுத்தின ஒரு பாதை இல்லையா, அதனால அது நிச்சயமாக பாதுகாப்பான பாதை. நம்ம ஒரு ரோடு போடுறோன்னா அந்த ரோடு முடியலைன்னா நடுக்காட்டில் நிற்கும், அந்த ரோடு ஒன்றும் முடியல அப்படின்றவாங்க, பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒத்தடி பாதை அப்படி இருக்காது. நம்மளுடைய சனாதன தர்மமே, நம்மளுடைய இந்து தர்மமே காட்டக்கூடிய பாதை எப்படின்னா, யாரோ நமக்காக ஏற்படுத்தின பாதை இல்லை, அவர்களே சொந்தமாக நடந்து 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 ஏற்பாடான பாதை. இப்போ ரோடுனா எப்போ போட்டார்கள், என்னைக்கு போட்டார்கள் சொல்லிடலாம். நீங்கள் அருப்புக்கோட்டையிலேருந்து பக்கத்து கிராமத்துக்கு ஒத்தடி பாதை சொல்ல முடியுமா இன்னைக்கு நிறுவப்பட்டதுன்னு? எப்போ சார் இது போட்டதுன்னா தொன்று தொட்டு இருக்குது சார். எங்கள் தாத்தா காலத்தில் அப்படி தான் போவார், எங்கள் தாத்தாவோட தாத்தாவும் அப்படி தான் போவார். எப்போ ஆரம்பிச்சது தெரியாது, யார் போட்டார்கள் இந்த பாதை தெரியாது. அந்த மாதிரி சனாதன தர்மத்தை முதல்ல தோற்றுவித்தவர் யார் தெரியாது. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கஷ்டம், மற்ற மதங்களுக்கெல்லாம் தோற்றுவித்தவர்னு ஒருத்தர் இருக்கார், தோற்றுவித்த காலம்னு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம மதத்துக்கு தோற்றுவித்தவர்னு ஒருத்தரை சொல்ல முடியாது, தோற்றுவித்த காலம்னு ஒன்று சொல்ல முடியாது. ஏன்னா தொன்று தொட்டு பழமையாக அப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மதம் என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு யாருக்கும் தெரியாது நம்ம தேசத்தில். அந்த மாதிரி அந்த பாதையை போடுறவர்கள் சொந்தமாக நடந்து போட்ட பாதை. அதனால நமக்கு சந்தேகமாக வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரோடு போச்சுன்னா இப்போல்லாம் போகிறதா சார், ரோடு திறந்தாச்சான்னு ஒரு கேள்வி கேட்போம். ரோடு காலியாக இருக்குது. மெட்ராஸில் அதுவும் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஃப்ளைஓவர்னு ஒன்று இருக்கும், இந்த மேம்பாலம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மேலே போடுவாங்க. திடீர்னு பைசா இல்லைன்னா நடுவில் நின்று போய்டும் அந்த மேம்பாலம், பாதி தொங்கும் அங்கே அது ஒரு ரோடு. அப்புறம் திருப்பி பட்ஜெட் வந்த அப்புறம் தான் அந்த ரோடு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதனால யாரும் பாதுகாப்பும் போகக்கூடாதுன்னு ஒரு தடுப்புலாம் போட்டு வைப்பார்கள். இப்போ யாரோ தடுப்பு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ராத்திரி வேலை ஏதோ மேம்பாலம் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது, அழகாக தான் இருக்குதுன்னு நம்ம பைக்கில் போனோன்னு வச்சுக்கோங்க, பாதி தூரம் நடுவில் ஒன்றும் காலியாக இருக்கும். அங்கே விட்டோன்னா பொத்துன்னு கீழே விழுந்தாலும் விழுவோம். ஏன்னா அது பூர்த்தி ஆனால் ஒரு பிரயோஜனம், ஆச்சா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். இந்த சாலையில எல்லாம் இப்போ போக்குவரத்து போகிறதா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். ஒத்தடி பாதையில் இந்த கேள்வியே வராது. அந்த பாதை இருப்பதே பல பேர் இன்றும் சென்று வருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அத்தாட்சி. இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு நடக்கிறத நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாதை இருக்குமா? காலப்போக்கில் புல் வந்து மொத்தமாக அதெல்லாம் மூடிடும். இன்னி வரைக்கும் அந்த ஒத்தடி பாதை இருக்குன்னா, நேற்று இருந்தது, அன்று இருந்தது, இன்று இருந்தது, என்றும் இருக்கும்னு காட்டக்கூடிய ஒரு பாதை, பாதுகாப்பான பாதை. அந்த மாதிரி தான் நம்மளுடைய இந்து மதம். இதில் மகான்கள்லாம் ஏதோ இப்படி கை காட்டிட்டு போகக்கூடியவர்கள் கிடையாது. சொந்தமாக தான் சொல்லக்கூடிய பாதைகளை அவரவர் நடந்து காட்டி, கிருப்பை ஜாஸ்தியாக இருந்தால் கூட நம்மளை அழைத்து சென்ற ஒரு பாதையாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு மதம் எல்லாருக்கும் பாதுகாப்பான ஒரு மதம். அதுலேயும் நம்ம சொல்லக்கூடிய இந்த பாகவத தர்மம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். தர்மம்னாலே அறம்னு அர்த்தம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தர்மம்னு பேர். அந்த தர்மம் என்ன மாதிரியான தர்மத்தில் நம்ம இருக்கோம்னா, இறைவனுடைய கதைகளை கேட்பது, இறைவனுடைய நாமங்களை பாடுவது, இறைவனையே சிந்தித்திருப்பதுன்னு 3 அழகான விஷயந்தான் இந்த தர்மத்தில். ரொம்ப கஷ்டமே கிடையாது. அதுலேயும் ரொம்ப கண்டிஷன் கிடையாது. நீங்களாம் பாடுவீங்க இல்லையா, கலியையும் பலி கொள்ளும், அடுத்த லைன் என்ன,
துளி நியமமும் இல்லை. கொஞ்சம் கூட நியமம் இல்லை. ரூல்ஸ் போட்டாலே நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா என்ன கேள்வி வரும், நிறைய பேர் நியமங்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் பண்ணணும், வரையறுப்புக்குள்ளே இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே ஒரு கேள்வி வரும், இப்படி நம்ம பண்ணலைன்னா என்ன ஆகும்னு பயம் வருமா வராதா? ஆனால் நம்ம போகக்கூடிய இந்த பாதையில், நம்ம குருநாதர் நம்ம காட்டின பாதையில் கொஞ்சம் கூட நியமமே கிடையாது. அப்படின்னா எவ்வளோ தைரியமாக போகலாம். நிச்சயமாக அடைவிக்கக்கூடிய ஒரு பாதை. ஏன் அப்படின்னா நம்மளுடைய புத்திசாலித்தனம், நம்மளுடைய திறமையை நம்பி இருக்கக்கூடிய பாதையில் உங்களுக்கு பலன் கட்டலாம், எனக்கு பலன் கிட்டாமல் போகலாம். எல்லோரும் பரீட்சைலாம் எழுதுகிறாங்க இல்லையா? நம்ம பரீட்சை எழுதும்போது சில பேருக்கு அது கிடைக்கிறது, சில பேருக்கு கிடைக்கல. ஏன்னா அவரவர் திறமையை பொறுத்து இருக்குது, அவரவர் அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்குன்னு வச்சுப்போமே. நீங்கள் ஏதோ படிச்சிருக்கீங்க, பரீட்சையில் ஏதோ கேள்வி கேட்குறான், படித்தது வந்ததுன்னா நீங்கள் தான் புத்திசாலி. நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, ஏதோ 10 விழுக்காடு படிக்காமல் போயிருக்கீங்க, அது கரெக்டாக அந்த ஒரு தேர்தலில் வந்தால் நீங்கள் தான் புத்திசாலி இல்லைன்றவாங்க. ஸோ அதில் நம்மளுடைய ஒரு திறமை, நம்மளுடைய முயற்சி இதெல்லாம் பொறுத்து இருக்குது. ஆனால் ஒரு அம்மா ஒரு குழந்தைய கையில் பல்பத்தை பிடிச்சி ஆ எழுது அப்படின்னா அந்த தேர்தலில் அந்த குழந்தை எப்போவானு ஃபெயில் ஆக முடியுமோ? அந்த அம்மா என்ன பண்ணுவான்னா, இந்த குழந்தை அரைகுறைய ஆளை ஒரு சுழி போட்டால் கூட கையை பிடிச்சி மொத்தமாக எழுதி டிக்கு போட்டு 10க்கு 10ன்னு போட்டு குழந்தைக்கு ஒரு மிட்டாயும் வாங்கி கொடுத்துருவா. ஏன்னா இது அந்த குழந்தையோட திறமையை பொறுத்து அந்த அம்மா அந்த மாதிரியான ஒரு 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 செய்கையை பண்ணலை. அந்த அம்மா தன் கருணையினால ஒரு செய்கையை பண்ணுறா, அந்த குழந்தை மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால ஒரு செய்கையை பண்ணுறா. குழந்தை மொத்தமாக எழுதினாலும் மிட்டாய் உண்டு, எழுதுறேன்னு பல்பத்தை பிடிச்சாலே மிட்டாய் உண்டு. ஏன்னா அவளே கிழுத்து போட்டு பண்ணி என் குழந்தை எழுதுன்னு எல்லாரும் காட்டிடுவா. அவள் இதுதானே தாயுள்ளாம். அதனால நம்மளுடைய திறமையை நம்பி இருக்கக்கூடிய தர்மங்கள் சிலதெல்லாம் இருக்குது. அதில் வரக்கிறவரெல்லாம் பெரியவர்கள், மகான்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா இந்த பார்த்து, நல்ல வேலையாக நம்மளுடைய திறமை, நம்மளுடைய அந்தஸ்து, நம்மளுடைய அருகதை இதெல்லாம் எதையும் பார்க்காம பகவானோட குருவோட கருணையை அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் பகவான் சந்தோஷப்பட்டு பூர்ண பலனை கொடுக்குறான் நமக்கு. அதுதான் இந்த பாதைக்கான ஒரு அழகு. இந்த நாமத்வார் அப்படின்னு அழகான ஒரு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சுந்தரமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்ன ஒரு தத்துவத்தோடு இது கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. 4 விஷயம் ரொம்ப முக்கியம் நாமத்வாருக்கு. என்ன முதல் விஷயம் என்னன்னா, நாமத்வாரில் மகாமந்திர கீர்த்தனம் தான் ஆதாரம். நம்மளே பாடும் பொழுது உணவு மாறலாம், ஆனால் நீர் போன்று ஆதாரமாம், அழகான ஒரு வார்த்தை. நம்ம மகாமந்திர கீர்த்தனம் தான் ஆதாரம். ஒருத்தருக்கு வாழ்க்கையில் எது ஆதாரம்? மூச்சு விடுறது தானே ஆதாரம். அவர் மூச்சு விடலன்னு வச்சுக்கோங்க, அழகாக ஒரு சட்டை போட்டு என்ன பிரயோஜனம், கையில் ஒரு வாட்ச் போட்டு என்ன பிரயோஜனம், அவரை சுற்றி ஏசி போட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்கு ஆதாரமாக மூச்சு காற்று இருந்தால் தான் மற்றதெல்லாம் பிரயோஜனம். அந்த மாதிரி நாமத்வாரில் எது ஆதாரம், எது மூச்சு காற்று அப்படின்னா நம்ம இப்போ சொல்லக்கூடிய மகாமந்திரம் தான் மூச்சு காற்று. அதோட பெருமையை நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மூச்சு காற்றுனால நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். அது என்னன்னா பிரார்த்தனை. பிரார்த்தனைனா நம்ம ஏதோ லேசாக நினச்சிட்டோம், அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய சாதனை. என்னை கேட்டிங்கன்னா தியானம், ஆத்ம விசாரம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா பெரிய சாதனைகள், அதுக்கு சமமாக என்னை கேட்டிங்கன்னா ஒரு படி மேலே இந்த பிரார்த்தனைங்கிறது. அது சரியாக பண்ண தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையிலேயே நிம்மதியாக இருக்கலாம். பிரார்த்தனையை மட்டும் கரெக்டாக எப்படி பண்ணணுங்கிறத நல்லா புரிஞ்சுட்டு பண்ணோன்னா வாழ்க்கையில் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். எதிர்கால நிகழ்காலமே பிரகாசமாக இருக்கும். அதனால் அதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே நாமத்வாருடைய ஒரு அடித்தளம், நாமத்வாருடைய முக்கியமான ஒரு ஆதாரமான விஷயம் என்னன்னு பார்த்தீர்கள் என்றால் சொல்லிட்டேன், மகாமந்திர கீர்த்தனம். அதுக்காகத்தான் நாமத்வார். இந்த நாம துவார்னு 2 வார்த்தை இருக்குல்ல, 2 சேர்க்கை சொல் தானே இது. அதில் நாம அப்படின்னாலே இறைவனுடைய பெயர்கள். முக்கியமாக நமக்கு குருநாதர் காட்டினது மகாமந்திர கீர்த்தனம். துவார்னா கதவுன்னு அர்த்தம். கதவுனா எதற்கு கதவு? இப்போ கதவை திறந்துருந்தா ஒரு வீட்டுக்குள்ளே போகணும் இல்லையா? நம்ம தமிழில் வீடு அப்படின்னாலே இறைவன் வசிக்கும் இடத்த தான் வீடுன்னு சொல்லுவோம். பொதுவாக வாழ்க்கையில் அடைய வேண்டிய 4 தமிழில் அழகான 4 வார்த்தைகள் அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிம்போம். அறம்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், தர்மம், எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்ற ஒரு வரையறை. 2வது பொருள் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு தேவைப்பட்ட ஒரு பொருள்லாம் வேணும். நம்ம குடும்பம் நடக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நடக்கணும் அப்படின்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? பொருள் வேணும் நமக்கு. 3வதா என்னன்னா அறம், பொருள், இன்பம். இன்பம்னா நமக்கு 1000 ஆசை இருக்குது. நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், நான் இப்படி ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் என்னுடைய வியாபாரம் நல்லா தழைக்கணும், என் விவசாயம் கொழிக்கணும், இப்படிலாம் நமக்கு ஒரு ஆசைகள் இருக்குல்ல, இதெல்லாமே இன்பத்தில் வரும். வீடுன்னு ஒன்று கடைசியாக இருக்குது. அதுதான் இந்த ஒரு வாழ்க்கை பயணம் முடிஞ்ச அப்புறம்
ஒரு ஆனந்தமான ஒரு பதத்துக்கு நம்ம போகணும்னு கடைசியா நம்ம அடைய வேண்டிய வைகுண்டம்னு சொல்லுவார்கள், பரமபதம்னு சொல்லுவார்கள், மோட்சம்னு சொல்லுவார்கள். அதுதான் வீடுன்னு பேரு. அதனால இந்த நாளில் வீடுன்ற வார்த்தை பார்த்தீர்களா, இறைவன் எங்க இருக்கானோ, இறை நிலை எங்க இருக்கோ அதுக்கு தான் வீடுன்னு சொல்றது. நம்ம அந்த வீடு அது உள்ள போகணும்னா ஒரு கதவை திறந்து தானே உள்ள போகணும். ரொம்ப அழகா குருநாதர் காட்டுறார். இந்த நாமத்வார் பேரிலேயே என்ன காட்டுறாருன்னா, நீ நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் இறைவனுடைய வீட்டுடைய கதவு உனக்கு திறக்கப்பட்டு விட்டது, அதுக்குள்ள நீ நுழையலாம். இறைவனுடைய அருள் அப்படின்ற அந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னா அதுக்கான கதவு எதுன்னா நாமம். அதனால இந்த இடமே என்ன பேருனா நாமத்வார்னு பேர். பொதுவாக நீங்கள் வட இந்தியா போயிருந்தீங்கன்னா பத்ரிகாசிரமம்னு ஒன்று இருக்கு, மேலே நம்ம இமாலயத்தில் இருக்கு. அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஊர் வழியாக தான் உள்ளே போகணும். அந்த ஊரே அந்த பத்ரி நாராயணனுடைய ஒரு அழகான கதவு மாதிரி இருக்கிறதுனால, பத்ரி நாராயணன் தானே ஹரி, அந்த ஊர் வழியாக போய் தான் பத்ரி நாராயணனை பார்க்க முடியுங்கிறதுனால அந்த ஊருக்கே என்ன தெரியுமா பேர், ஹரித்வார்னு பேர். அந்த ஹரித்வார் வழியாக தான் பத்ரிகாசிரமம் போகணும். அது 108 திவ்யதேசத்தில் ஒன்று. அதே மாதிரி இங்கே சீக்கியர்கள் இருக்கார்கள் இல்லையா, சீக்கிய சகோதரர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, கடவுள்னு தனியாக எனக்கு எதுக்கு, என் குரு தான் எனக்கு கடவுள், ஒருபடி மேலே போய் என் குரு சொன்ன வாக்கியமே எனக்கு கடவுள்னு வைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு குருத்வார்னு பேர் வச்சுட்டார்கள். ஏன்னா உனக்கு அந்த வீடுன்னு ஒரு நிலையை அடையணும்னா எது வழியாக போகணும்னா குரு அருள் அப்படின்ற ஒரு வழியாக தான் நீ போயாகணுங்கிறதுனால அவங்களுடைய ஒரு வழிபாடு தலத்துக்கு, கோவிலுக்கே என்ன பேர் வச்சிருக்காருன்னா குருத்வார். சீக்கியர்கள்லாம் குருத்வார்னு வச்சிருக்காரு. அவங்க யாரை தெரியுமா உபாசனை பண்றார்கள்? நம்மளாம் மதுர கீதம்னு ஆசையா பாடுறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க குருமார்கள்லாம் சொன்ன வாக்கையே எழுதி வச்சு அந்த புஸ்தகத்துக்கு தான் பூஜை. நீங்க குருத்வார் போனீங்கன்னா 2 பேர் சாமனை வீசிட்டு இருப்பார்கள். எதுக்கு வீசுவார்கள் அப்படின்னா, அவர்கள் குரு சொன்ன வார்த்தையை அப்படி கொண்டாடுறாரு பாருங்க. அதனால அதுக்கு குருத்வார். அதனால குருவை வழியாத்தான் நம்ம ஹரியை அடைய முடியுங்கிறதுனால குருத்வார்னு வச்சுப்போம். அவர்கள் அது ஒத்துப்பாங்களா எனக்கு தெரியல, ஆனால் அதோட தாத்பரியம் அப்படிதான் எனக்கு தோன்றது. அந்த பத்ரி நாராயண அறையணும், அந்த திவ்ய தேசத்துக்கு போகணும்னா இந்த தேசத்து வழியா போறதுனால அதுக்கு ஹரித்வார்னு பேரு. நமக்கு யாரா இருந்தாலும் நாமத்தை சொன்னால்தான் இறையருள் சுலபமாக நாம் பெற முடியுங்கிறதுனால இந்த இடம் காட்டக்கூடிய மார்க்கத்துக்கும் நாமத்வார், இடத்தோட பேரும் நாமத்வார். அந்த நாமத்வாருக்கு அடித்தளமாக இல்லைன்னா ஆதார தூணாக இருக்கிறதுங்கிறது நம்ம சொல்லக்கூடிய மகாமந்திர கீர்த்தனம். எல்லாம் அழகாக சொல்கிறீங்களே. அது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மகாமந்திர கீர்த்தனம் பாடிக்கொண்டிருக்கணும்னு காட்டுறதுக்கு ஒரு சாத்திரம் வேணும் இல்லையா. நம்மளே இஷ்டப்பட்டு எனக்கு தோணித்துன்னு ஒன்று சொல்லக்கூடாது ஆன்மீகத்தில். அப்படி சொன்னோன்னா ரொம்ப கேடாயிடும். ரெண்டாவதா, எந்த ஒரு சாஸ்திரத்தில் இந்த நாமத்தை சொல்லின்றன்னு சொல்லியிருக்கோ அந்த சாஸ்திரத்துக்கு பாகவதம்னு பேர். அது 2வது தூண் நாமத்வாருக்கு. நம்மளுடைய வழிக்கு முதல்து நம்ம நீர் போன்ற ஆதாரமாக இருக்கிறது மகாமந்திர கீர்த்தனம். 2வது என்னென்னா பாகவதம்னு கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் சொல்லக்கூடிய அழகான ஒரு புராணம். 18 புராணங்களை அதில் முக்கியமான ஒரு புராணம். அதை கொடுத்தவர் யாருன்னா நமக்கு வேதவியாசர்னு ஒரு பெரியவர். 3வதா தூண் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 3வது தூண் நம்ம நாமம் சொல்லக்கூடிய அந்த ஒரு இறைவனுடைய அழகான ரூபம், இந்த அர்ச்சாவதாரம். நம்ம ராதையும் கிருஷ்ணரும் அழகாக இங்கே வைத்து அவர்களை கொண்டாடுறோம், நாமம் சொல்லி சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோம். ஒரு முறை குருநாதர் ஒரு நாமத்வார் திறக்கும் பொழுது, அமெரிக்காலேயும் முதல் நாமத்வார் வந்தது. நாட்டுக்கு வெளிநாட்டில் முதல் நாமத்வார் ஹூஸ்டன்னு ஒரு நகரம் அமெரிக்காவில் இருக்குது. அந்த இடத்துல தான் முதல்ல திறக்கப்பட்டது. அந்த இடத்துல திறக்கப்பட்ட போது குருநாதர் அழகான ஒரு பிரவச்சனம் பண்ணும்போது அழகான ஒரு விஷயம் சொன்னார். நான் எல்லா நாமத்வாரிலையும் ஒரு ராதாகிருஷ்ணரை ஏன் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த மகா மந்திரத்தை இவர்கள் கேட்டு சந்தோஷப்பட்டு அதை 1000 மடங்கா 1,00,000 மடங்கா உங்ககிட்ட திரும்பி ஒரு அனுகிரகமாக பண்ணுங்கிறதுக்காகத்தான் இவங்க 2 பேரையும் இங்கே நிலைநிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னார். ஸோ முதல்ல மகாமந்திர கீர்த்தனம், 2வது நாமம் சொல்லணும் பக்தி பண்ணணும்னு காட்டக்கூடிய சாத்திரமாக இருக்கக்கூடிய பாகவதம், 3வது இந்த நாமத்துடைய உடையவராக இருக்கக்கூடிய அந்த ஒரு கிருஷ்ணரும் ராதையும். 4வதா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ராதையும் கிருஷ்ணரும் எப்பவும் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பிருந்தாவனம், இந்த யாத்திரை நிறைய நம்ம அப்பப்போ வருது இல்லையா. பிருந்தாவன யாத்திரை யார் வேணும் வாங்க வாங்க ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துக்கு அப்பப்போ போயிட்டு வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் பிருந்தாவன யாத்திரை அவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியம் இல்லை. யாரெல்லாம் மெட்ராஸ் வரைக்கும் வர முடியுமோ, நம்ம மதுரபுரி ஆசிரமம்
நம்ம குருநாதர் இருக்கக்கூடிய ஆசிரமம் அங்கே தான் நம்ம மூல பிரேமிக்க வரதனும் மாதிரி சக்கியும் இருக்கார்கள். அங்கே போகிறதே எனக்கு பிருந்தாவன யாத்திரை விட மேல்னு தோணும். ஏன்னா எங்களுக்காக வந்த சுவாமி அவர். அதே ராதையும் கிருஷ்ணரும் எங்கே இருக்காரோ அந்த இடம் தானே பிருந்தாவனம். அதனால மதுரபுரின்னு சொல்லக்கூடிய நம்ம ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மகாரண்யம், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமத்துடைய யாத்திரைங்கிறது ஒரு 4வது மெயின் தூண். இந்த 4 தூணில் தானே கட்டியிருக்கார் சன்னதியை. அதில் மகாமந்திர கீர்த்தனம், பாகவதம், ராதாகிருஷ்ண யுகலம், அதுக்கப்புறம் அடிக்கடி நம்ம பண்ணக்கூடிய மதுரபுரி யாத்திரையோ பிருந்தாவன யாத்திரையோ. இப்போ நம்ம பெரிய பெருமாள் இருக்கார் இல்லையா, ரங்கநாத சுவாமி, அவர் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம். ஆனால் நிறைய கோவிலில் ரங்கநாத சுவாமி சந்நிதி இருக்கும். நிறைய ரங்கநாத சுவாமிக்கே கோயில் வந்துருக்கு. அமெரிக்காவில் கூட ஒரு கோயில் இருக்கு ரங்கநாத சுவாமிக்கு மட்டுமே. ஆனால் இது எல்லாத்துக்கும் மூலஸ்தலம் எது? மூலஸ்தலம் எது அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீரங்கம் தான் இல்லையா. அந்த மாதிரி நாமத்வார் 60 இருக்கலாம். அந்த 60ல் இருக்கக்கூடிய பிரேமிக்க வர்தனம் மாதிரி சகிக்கும் மூலஸ்தானம் எதுன்னா ஏகாதசிக்கு. ஏகாதசி நிறைய பேர் அப்பப்போ போவீர்களே, அங்கே இருக்கக்கூடிய மதுரபுரி ஆசிரமம் தான் நமக்கு மூலஸ்தானம். அங்கே யாத்திரை பண்ணுறது என்னை பொறுத்தவரை பிருந்தாவன யாத்திரைக்கு சமம். நமக்காக பிரேமிக்க வர்தன் இந்த ஊருக்கு வந்ததுனால நான் ஒருபடி மேலே போய் சொல்லுவேன். எப்படி ஒரு பக்தனுக்கு என்ன இருக்குன்னா எம்பெருமான் அப்படின்னு இருக்கணும், அதே மாதிரி நம்பெருமாள் அப்படின்னு இருக்கணும். ஒரு குருவை பார்த்து நம்பிள்ளை அப்படின்னு இருக்கணும். நமக்கும் அந்த சுவாமிக்கும் இது ஏன் சுவாமி அப்படின்னு சொந்தம் கொண்டாடினாதான் சுவாமியும் இது ஏன் பக்தன்னு சொந்தம் கொண்டாடும். இது ஏதோ ஒரு சுவாமி நின்றுட்டு இருக்குன்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு உறவு வரலன்னா பக்தி எப்படி திடப்படும்? அதனால நம்ம எல்லா பிரேமிக்க வரதனுக்கும் மூலஸ்தானமாக இருக்கிறது நம்ம மகாரண்யத்தில் இருக்கக்கூடிய மதுரபுரி ஆசிரமம். அதெல்லாம் எப்போ முடியுமோ நம்ம போய் அங்கே தரிசனம் பண்ணி நம்மளுடைய உறவை புதுப்பிக்கிற மாதிரி. அந்த 4ம் தான் நாமத்வாருக்கு 4 விஷயங்கள். அதுக்காக தான் இது அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்ப அழகாக வடிவமாக வந்திருக்கு. அந்த நாமத்வார் கொடுத்தவர் யாருன்னா சத்குருநாதர். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த குருநாதர் எப்படி இருக்கார் அப்படின்னா, நீ இப்படி வழிக்கு போ அப்படின்னு காட்டாம தானும் அந்த வழியில நடந்து நம்மளையும் ஊக்குவித்து, நம்மளை சில சமயம் முன்னாடி தள்ளி அவர் பின்னாடி வந்து, சில சமயம் அவர் முன்னாடி போய் நீங்க என் பின்னாடி வாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அவரோட சேர்ந்து இலக்க அடையிற வரைக்கும் அவரும் ஓய போறதில்ல, நம்மளையும் ஓய விட போறதில்லை. அதுதான் அந்த குருநாதருடைய கருணை. ஒரு குழந்தை சாப்பிட படுத்துறதுன்னு வச்சுப்போம், சாப்பிட மாட்டேங்கிறது. அம்மா கஷ்டப்பட்டு ரொம்ப சுவையாக ஒரு சாப்பாடு பண்ணி அது இந்த குழந்தை சீக்கிரமாக ஜீரணம் பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லா பிசைஞ்சு அதை நல்லா நீர்க்க வச்சு அந்த குழந்தைய மெனக்கெட்டு மாடியில் கூட்டிகிட்டு போய் ஒரு நிலாவை காட்டி, ஏதோ ஒரு காக்காவை காட்டி, ஒரு கிளியை காட்டி, இந்த உருண்டை இந்த நிலாக்கு, இந்த உருண்டை கிளிக்கு, இந்த உருண்டை குயிலுக்குலாம் சொல்லி ஒரு காலத்தில் அப்படிலாம் ஊட்டினாங்க. இந்த காலத்துலலாம் யூடியூப் தான் பண்ணுறது அந்த வேலையை. அதனால ஊட்டுறாங்க. அதை ஊட்டி ஊட்டி குழந்தைக்கு ஊட்டும்போது இந்த குழந்தை திடீர்னு முரண்டு பண்ணுறது, பசிக்கிறது, ஆனாலும் முரண்டு பண்ணுறது, இப்படி திரும்புறது அப்படி திரும்புறது. உடனே இந்த அம்மா கெஞ்சரா கொஞ்சரா மிரட்டுறா. என்ன எதிர்பார்க்குறேன்னா உன் வாயை தர போரும், நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம், நீ ஒன்றும் ஜீரணம் பண்ண வேண்டாம், உள்ள அந்த இறைவன் அதை பார்த்துக்கிறான், நீ வாயை திறந்தா போருன்றா இல்லையா. ஒரு குழந்தை போனா போகிறதுன்னு வாயை திறந்தா அந்த அம்மா நல்லா ஊட்டி விட்டு கடைசியாக ஒரு பெரிய சந்தோஷப்படுறா. என்னன்னா இந்த குழந்தை இன்னைக்கு என்னோட ஒத்துழைச்சி எடுத்து அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எடுத்து அப்படின்னு அந்த குழந்தைக்கு சுற்றி வேற போடுறா. இப்போ சாப்பிட்டது அந்த குழந்தை அதுக்காக தான் சாப்பிட்றது. இப்போ இந்த குழந்தை சாப்பிட்றதுனால அம்மாவுக்கு ஒன்றும் பெரிய சக்தியெல்லாம் வரப்போகிறது இல்லை. அந்த கருணையினால தான் குழந்தை அதோடைய நலனுக்கு சாப்பிடக்கூடிய விஷயத்தை பார்த்து பெரும் சந்தோஷம் பட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ஆசீர்வாதம் வேற பண்ணுறான்னா அதுதான் குருநாதர் நம்மக்கிட்ட பண்ணுறார். அதுதான் அவருடைய மகிமை. நமக்காகத்தான் நாமா சொல்கிறார். நாமா சொன்னோன்னா வெரி குட், ரொம்ப நல்லா சொல்கிறியா, ரொம்ப சந்தோஷன்றார். இப்போ நாம் யாருக்காக சொல்கிறோம்? நமக்காக சொல்கிறோம். ஆனால் ஒரு அம்மா தனக்காக சாப்பிடக்கூடிய குழந்தைய பார்த்து ரொம்ப நல்லா சாப்பிட்டிய ஒத்துழைச்சியேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நமக்காக நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நம்ம சொல்லக்கூடிய நாமத்தை பார்த்து ஒரு தாயுள்ளம் படைத்த ஒரு குருநாதர், என் குழந்தை நான் சொன்னபடி அழகாக நாம சொல்லி சௌக்கியமாக இருக்குது, இதை பார்க்கறதே அந்த குருநாதருக்கு ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்குன்னா இருக்கிறதுலையே எந்த காரணமும் இல்லாமல் அன்புன்னு ஒருத்தர் வைக்கிறாருன்னா அது இறைவன் வைக்கிறாருன்னு சொல்கிறாரு. அது எனக்கு தெரியல, பார்க்க முடியல. குருநாதர் வைக்கிறாருன்னா 100க்கு 100 புரியறது நமக்கு. அதனால தான் ரொம்ப அழகாக நம்ம குருநாதர் சொல்வார், நம்ம எல்லாருக்கும் குரு வேணும் அப்படின்றார். என்ன சொல்றாருன்னா, குரு வேண்டும் குரு வேண்டும் குரு வேண்டும் குரு வேண்டும் காரணமற்ற குருவருள் வேண்டவே வேண்டும்.
அழகான பதம். என்ன வார்த்தை போட்டிருக்காரு பார்த்தீர்களா? காரணமற்ற குரு அருள். வேற எந்த அன்பு நம்ம உலகத்தில் பார்த்தாலும் ஏதோ ஒரு சின்ன சுயநலம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தாய் ஒரு குழந்தை மேலே வைக்கக்கூடிய அன்பு ரொம்ப கிட்டவர் தான் சுயநலமற்ற அன்பு. தாய்னா தந்தையும் தான் சேர்த்து. அந்த தாயுடைய ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அது சுயநலமே ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ஒரே ஒரு சுயநலம் என்னன்னா, இது என்னுடைய குழந்தை. தான் குழந்தைக்கு கிட்ட வைக்கக்கூடிய ஒரு அன்பை பக்கத்து வீட்டு குழந்தையெல்லாம் அந்த அம்மா வைக்க மாட்டா. அப்போது ஒரே ஒரு விஷயம், என்கிட்டேருந்து பிறந்த குழந்தை, அதனால நான் அன்பு வைக்கிறேன்ற ஒரே ஒரு சுயநலம் தானே தவிர, மற்ற விஷயத்தில் தன்னுடைய சுகத்தெல்லாம் தியாகம் பண்ணி கூட இந்த குழந்தைய வளர்க்கணும்னு தான் ஒரு தாய் ஆசைப்படுவார். அதனால ஒரு குருவுடைய அருளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, ரொம்ப அழகாக பெரியவர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம், குரு அருள் ஹரி அருள் ரெண்டும் ஒன்று தான். பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அப்படின்றார். நம்மளுடைய அம்மாவுடைய எப்படி காரணமே இல்லாத ஒரு அன்பு இருக்கோ, அப்படித்தான் ஒரு குரு ஒரு சிஷ்யர்கிட்ட வைக்கக்கூடிய அன்பு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் குரு சிஷ்யர்கிட்ட வைக்கக்கூடிய அன்பில் துளி கூட சுயநலமே கிடையாது, காரணமே கிடையாது. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோன்னு வச்சுப்போம். நல்லா சம்பாதிக்கிறோமா? இப்போ லட்சக்கணக்கில் சொத்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறோம். யாரான ஒருத்தர் நம்ம முன்னாடி வரும்பொழுது அவர் கேட்காமலே, இந்தா நீ ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு யாரான்னு சொல்லுவார்களோ? கோடீஸ்வரனாக இருந்தால் கூட ஒரு காரணம் இல்லாமல் ஒரு பைசா கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட நிறைய இருக்காங்க. அவர் அதுவும் யாரானு வராரு கஷ்டப்படுறாருன்னா 1000 யோசனை பண்ணிட்டு தான் அந்த ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு அவர். ஆனால் ஒரு குரு பாருங்கள், அவரும் இந்த மாதிரியான சொத்து இருக்குது பற்றியெல்லாம், தவம்ன்ற சொத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்தது, விளையாட்டு கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்க்குறாரு தெரியுமா? நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கலையே. அவர் வீடு கிடையாது, ஏதோ நடு ரோட்டில் சேத்திரமாக அலைஞ்சி ராப்பகலாக இறைவனை தியானம் பண்ணி, ராப்பகலாக இறைவனுக்காக அழுது, ராப்பகலாக இறை நாமம் சொல்லி, சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், தீர்த்தம் இல்லாமல் அவ்வளவு தியாகம் பண்ணி அப்புறம் அடைஞ்சார் ஒரு பெரிய நிலை. எப்படிப்பட்டவர்கள்னா, அவதார புருஷர்களுக்கே இப்படித்தான். எல்லாருக்கும் இவ்வளோ ஈஸியாலாம். சைத்தன்ய மகாபிரபு அப்படி அழுதார், கண்ணா கண்ணா கண்ணான்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதார், சாட்சாத் விஷ்ணுவுடைய அம்சாவதாரம்னு சொல்கிறார்கள். அவர் என்ன பண்ணுறாருன்னா 12 வருஷம் கதறார் இந்த காளி கிட்ட, எனக்கு அந்த தேவியோட தரிசனம் வேணும்னு. அவதார புருஷர்களாக இருந்தாலும் அவ்வளோ ஈஸியாலாம் அவர்களுக்கெல்லாம் அடையிறது கிடையாது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார்கள். சம்பாதிச்ச அப்புறம் ஒரு பூர்ணத்தை அடைகிறார்கள். அதுக்கப்புறம் யாரு தான் முன்னாடி வந்தாலும் அவருக்கும் நமக்கு என்ன பெரிய உறவு? போய் நிற்கிறோம், அவர் கண்ணில் படுறோங்கிறது தான் உறவு. வரவர்களுக்கெல்லாம் தான் பண்ண ஒரு தவத்தையும் தாம் பகவான் கிட்ட வைக்கக்கூடிய உறவையும் வைத்து கொண்டு அனுகிரகம் அனுகிரகம் அனுகிரகம், வேற எதுவுமே தெரியாது அவருக்கு. இப்படி ஒரு சுயநலமற்ற ஒரு அன்புங்கிறத குருநாதரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இல்லையா? ஒரு தாயுள்ளத்தோட ஒரு 1000 மடங்கு கோடி மடங்கு நினச்சி பாருங்க, அதுதான் குருநாதருடைய உள்ளம். அந்த குரு என்ன பண்ணுறார் அப்படின்னா, நமக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய தேவை நமக்கு தெரியாது. நமக்கு ஆசை இருக்குது, ஆனால் தேவை நமக்கு தெரியாது. அட் டைம்ஸ் நம்ம தேவைக்கு புறம்ப ஆசைப்படுறோம். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை ரொம்ப நாளாக ஜுரத்தில் இருக்குது, 105 டிகிரி துடிக்கிறது. அப்போது ஒருத்தன் ஐஸ்கிரீம்காரன் ஐஸ்கிரீம் விற்றுட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. இருமக்கூடிய குழந்தை இருமிண்டே அம்மாவை கேட்கறது, என்னன்னா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தான்னு. எந்த அம்மாவாவது வாங்கி கொடுப்பாள? இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா இந்த குழந்தைக்கு என்ன ஆகுது, ஆபத்து தெரியும். ஆனால் இந்த குழந்தைக்கு அது தெரியாது. தனக்கு தான் ஆசை தான் லாடம் கட்டினா மாதிரி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னு ஸ்க்ரீம் பண்ணிட்டு இருக்காது. அப்போ அம்மாவை பார்த்து இந்த குழந்தை இது கேட்டுட்டே இருக்கும் பொழுது என்னதான் அடம் பண்ணாலும் அந்த அம்மா அந்த குழந்தைக்கு எதுவும் கொடுக்க மாட்டா. இதே பக்கத்து வீட்டு யாரானு ஒரு ஆண்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பாவம் குழந்தை அழுது ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த குழந்தை படுற பாடு? அதனால அந்த குழந்தை அப்போ அம்மாவை திட்டும். ஏன்னா நான் ஆசைப்பட்ட ஐஸ்கிரீம் கொடுக்காம நீ என்ன அம்மா அப்படிங்கோ. நீ திட்டினாலும் சரி, குதிச்சாலும் சரி, அழுதாலும் சரி, உனக்கு இது நல்லது இல்லைன்னு நான் தரமாட்டேன். இதுதான் அம்மாவுடைய ஒரு கிருபை. அது முதல்ல புரியாது, போக போக அந்த குழந்தை பெருசான உடனே, அன்னைக்கு அப்படி துடிச்ச போது ஐஸ்கிரீம் கேட்டேன், எங்கள் அம்மா கரெக்டாக எனக்கு இது சரி வராது, எனக்கு தகாது, எனக்கு ஆகாதுங்கிறதுனால கொடுக்கல பத்தியா, ஹாஹா அப்படின்னு அப்போ தான் நமக்கு தோணும். அந்த மாதிரி தான் குருநாதர் நமக்கு 1000 பிரார்த்தனைகள் இருக்கும். சில பிரார்த்தனைகள்லாம் ஆசைகள், சில பிரார்த்தனைகள்லாம் தேவைகள். தேவைகளை நிச்சயமாக குருநாதர் அப்படித்தான் பார்த்து பார்த்து சரி பண்ணுவார். அது அவர் பார்த்து சரி பண்ணுறதுங்கிறது தாயுள்ளம் படைத்தவர் பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு இயல்பு.
ஆனால் சில ஆசைகள்லாம் நமக்கே விபரீதமாக இருக்குன்ற ஆசை அவருக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட உனக்கு 105 டிகிரி வரும் அப்படின்னா டிகிரினா என்னன்னு கேட்கும். டிகிரினா சொல்லணும், 105னா என்னன்னு சொல்லணும். இதெல்லாம் புரிய வைக்க முடியுமா? அம்மா சொல்கிறேன் கேளு, அவ்வளோதான், நீ பேசாம இரு, தரமாட்டேன், நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னா அதோட புரிஞ்சுன்னு இருக்கணும். அந்த மாதிரி நிறைய பேர் 1000 ஆசைகளோட பகவான்கிட்டயோ குருநாதர்கிட்டயோ ஒரு பிரார்த்தனை பண்ணும் பொழுது அழகாக நம்ம ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவையில் சொல்கிற மாதிரி யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். அந்த பக்குவம் பக்தர்களுக்கு உண்டு. நான் ஏதோ கேட்குறேன்ப்பா, எனக்கு இதோ இது நல்லதுன்னு நினச்சி நான் கேட்குறேன், ஆனால் இது நல்லது இல்லைன்னா தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துடாத. நான் மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உன்னை திட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு நல்லது இல்லைன்னா கொடுத்துடாத. பகவான் சொல்கிறான், நீ கொடுன்னு சொன்னால் கூட நான் அப்படிலாம் கொடுத்துட மாட்டேன். என்னுடைய இயல்பே கிருஷ்ணன் சொல்கிறான். மற்ற தெய்வங்கள்லாம் எப்படின்னு தெரியாது. கிருஷ்ணன் சொல்கிறான், உனக்கு நல்லது இல்லைன்னா நான் தரமாட்டேன். குருநாதரும் நமக்கு நல்லது இல்லைன்னா அடம் பண்ணாலும் தரமாட்டார், 1000 திட்டினாலும் தரமாட்டார், கெஞ்சினாலும் தரமாட்டார். ஏன்னா இது நமக்கு நல்லது இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால ஒரு உண்மையான குரு பக்தன் எப்படி இருப்பான்னா, தனக்கு குரு பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள் எல்லாம் தனக்கு அவசியமானதுங்கிறத புரிஞ்சுப்பான். இதே ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. உதாரணம் சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரியும். ஒரு ஆழ்வார், குலசேகர ஆழ்வார்னு பேர், சேர நாட்டத்தை சேர்ந்தவர். அற்புதமாக எழுதியிருக்கார். பெருமாள் திருமொழி அப்படின்னு பல பாசுரங்கள் இனிமையாக இருக்கு. நமக்கும் பகவானுக்கும் 9 விதமான உறவை பாசுரங்களை எழுதுற, 9-10 விதமான உறவு. அதில் ஒரு உறவு சொல்கிறார், வாழாளறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம் மாணி ஆளா உணதருள் பார்ப்பனடியேனே. ஆச்சரியமான ஒரு பாசுரம், ரொம்ப பிடிச்ச பாசுரம். இந்த பாசுரம் அடியனுக்கு எப்படி கிடச்சிதுன்னா, குழந்தையா இருக்கும்பொழுது ஏதோ ஒரு நிறுவனம், ஒரு ஹிந்து நிறுவனம் என்ன பண்ணித்து ஸ்தாபனம், ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ஒரு 10 பாசுரங்கள், 10 பதிகங்கள், இந்த தமிழ் பதிகங்கள், தமிழ் பாசுரங்கள்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கற்றுக் கொடுத்தது. நாங்கள் புலமிண்டே போய் கற்றுட்டோம். இந்த பாட்டு மட்டும் அர்த்தம் புரியல அப்போது, ஆனால் மனசில் அப்படி பதிகிற மாதிரி சொல்லிட்டார்கள். அதுக்கப்புறம் நம்ம சத்சங்கிட்ட வந்த அப்புறம் குருநாதர் அதோடைய ஒரு அர்த்தத்தை எடுத்து சொன்ன உடனே நினச்சி பார்த்தேன், பகவான் முதலையே பாசுரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு அதோட அர்த்தத்தை குரு வழியாக அப்புறம் கொடுக்குறாருப்பாருன்னு சந்தோஷப்பட்டேன். அழகான பாசுரம். இதை நம்ம புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நிஜமாகவே நிம்மதியாக இருக்கலாம். எனக்கு அப்படி தான் இந்த பாசுரம் கொடுத்தது. ஒருத்தர் என்ன சொல்கிறார், இந்த குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், வா அளால் அறுத்து சுடினும் மருத்துவன். ஒருத்தருக்கு என்ன ஆகிடுதான், அவருக்கு திடீர்னு ஒரு வீக்கம் வந்தது. ஒரு மருத்துவர்கிட்ட போகிறார். மருத்துவர்கிட்ட போன உடனே அந்த மருத்துவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ஏதோ டியூமர்மா, இது நிறைய அனாவசியமான வளர்ச்சி ஏற்பட்டுருது, இது அப்படியே வளர்ந்துட்டே இருந்தால் உயிருக்கே ஆபத்து. டாக்டர் எப்படியானு என்னை காப்பாற்றிடுங்க டாக்டர், என்ன பண்ணாலும் பரவாயில்ல. அவர் சொன்னார், இது அறுவை சிகிச்சை பண்ணி ஆப்ரேஷன்னால தான் இதை எடுக்க முடியும்ட்டார் அவர். உடனே சொல்லிட்டார், தாராளமாக பண்ணிடுக்கு, தாராளமாக ஆப்ரேஷன் பண்ணிடுக்கு. உடனே அவர் சொல்ல, ஆப்ரேஷன்னா வெட்டுவேன்ப்பா, லேசர் ட்ரீட்மெண்ட் சூடுலாம் வைப்பேன், வைங்களேன், எப்படியும் உயிரை காப்பாற்றினா போகிற அப்படின்னு தானே சொல்லுவான். அந்த டாக்டர் என்ன பண்ணுற, சொல்ல போனால் ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு கத்தியால், ஸ்கேப்பல்னு சொல்வார்கள், கத்தியால் வெட்டி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தை பிடிச்சி வெளில இழுத்து சூடு போட்டு தைச்சி இத்தனையும் பண்ணியிருக்கார். இந்த ஒரு நோயாளிக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். அப்புறம் எழுந்து பார்க்குறார், வீக்கம் போச்சு, வலி, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய வீக்கத்தை எடுத்துட்டார், வெட்டியிருக்கார், எடுத்திருக்கார், தைச்சிருக்கார். டாக்டரை பார்த்த உடனே, என்ன சார் உங்களுக்கு ஈவிரக்கமே கிடையாது, இப்படியா என்னை போட்டு படுத்துறதுன்னு சொல்லலை, கையை கூப்பி கடவுள் மாதிரி என்னை காப்பாற்றிட்டேன்றார். இதை எடுக்கிறார் ஆழ்வார். வாளாள், வாழ்னா என்ன, கத்தி, அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். பகவானே, அந்த டாக்டர் ஏன் இதெல்லாம் பண்ணார்? அவர் நம்மளை துன்புறுத்துறதுல அவருக்கு ஏதான ஒரு சந்தோஷமா? கிடையாதே. அவரை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறது தானே அவருடைய நோக்கம். அப்படிப்பட்ட ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் இதெல்லாம் எதற்காக பண்ணார்னா, ஏன் நல்லதுக்காக தானே பண்ணார். வலிச்சாலும் எனக்கு அது புரியறதே. அதனால டாக்டரை பார்த்து நான் என்ன சொல்லுவேன், கடவுள் மாதிரி என் உயிரை காப்பாத்துங்களேன்னு எந்த கையை வெட்டினாரோ அவருக்கே நான் கை கூப்புறேனே. அந்த மாதிரி தான் கிருஷ்ணா எனக்கு நல்லா தெரியறது. என் வாழ்க்கையில் நீ பண்ணக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் எனக்கு அவசியம், என்னை பக்குவப்படுத்தணும், என்னை உன்கிட்ட ஒன்று கொஞ்சம் கிட்ட கிட்ட கொண்டு வந்து எனக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கணும், என்னுடைய நலனுக்காக தான் பண்ணியிருக்கேன்னு நான் புரிஞ்சுட்டேன்றார். இதுக்கு எவ்வளோ பெரிய பக்குவம் வேணும் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறார், பகவான் நமக்கு வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் சரியாக தான் கொடுத்துருக்கான், நமக்கு அவசியமான அனுபவமாக தான் கொடுத்துருக்கான்.
யோகி ராம் சூரத்குமார் மகாராஜ் சொல்லுவார், அதை நீ ஏற்றுக்கொள்றதோடு நிறுத்தக்கூடாது, அதற்காக நீ நன்றியோடு இருக்கணும்ன்றார். You should we are to not only accept what my father does to us, we should be grateful for it. இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். இப்போ நமக்கு இருக்கோமா இல்லையாங்கிறது அவசரப்படாதீங்க, மெதுவாக போவாங்க. என்ன சொல்ல வராருன்னா சுலபமான விஷயம். வாழ்க்கையில் நமக்கு மேடு பள்ளமாக தான் வாழ்க்கை இருக்கும். ஒரே மாதிரி சீராக இருந்தால் வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போயிடும். கொஞ்சம் கஷ்டம் வரும், கொஞ்சம் லாபம் வரும், கொஞ்சம் நஷ்டம் வரும், கொஞ்சம் இஷ்டம் வரும், இப்படி தான் வாழ்க்கை போகும். இப்படி போயின்னு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் எப்படி ஒரு மருத்துவமனையில் நம்ம அட்மிட் ஆனோன்னா முதல்ல இங்கே படுங்கம்பாங்க. நம்ம என்ன கேட்போம், எனக்கு கொஞ்சம் நல்ல வகை வகையான வத்த குழம்பு சாதம்னு கேட்போம். அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, இட்லி தான் சாப்பிட்ணுன்னு டயட்டை கண்ட்ரோல் பண்ணுவார்கள். புரிஞ்சுப்போம், என்னுடைய உடலுக்காக இதெல்லாம் சாப்பிடக்கூடாது போல இருக்குது அப்படின்னு சரின்றோம். அடுத்த லெவலில் போய் அவர்கள் என்ன சொல்வார்கள், முதல்ல கசப்பான 2 டேப்லெட்டை கொடுப்பார்கள். அதை நான் என்ன முழுங்கி தான் ஆகணும், ஆமாம் ஆகணும், கரெக்டாக 6 மணிக்கு டேப்லெட் வரும், 8 மணிக்கு டின்னர் வரும், நைட்டு ஒரு சின்ன சிரப்பு குடிக்கணும், காத்தால் எழுந்த உடனே உங்ககிட்டேருந்து கொஞ்சம் ரத்தத்தை எடுப்பேன், அதை நான் டெஸ்ட் பண்ணுவேன். எதுவுமே நமக்கு ரொம்ப சுகமான விஷயமே கிடையாது ஹாஸ்பிட்டலில். ஆனாலும் நமக்கு புரியறது, கரெக்டாக 6 மணிக்கு ஒரு கசப்பான டேப்லெட், 9 மணிக்கு கசப்பான ஒரு சிரப்பு, கார்த்தால ஒரு ஊசியை குத்தி கொஞ்சம் ரத்தத்தை எடுக்கிறது, இதெல்லாம் கரெக்டாக அந்தந்த டைமுக்கு டாக்டர் என்னுடைய நலன் எப்படி திருப்பி நான் சுகாதாரமாக ஆகணும், ஸ்வஸ்தமாக ஆகணுங்கிறத புரிஞ்சுட்டு பண்ணுறார். அந்தந்த டைமுக்கு தேவையான அந்தந்த சிலதெல்லாம் கொஞ்சம் கசப்பாக இருக்குது, சிலதெல்லாம் வலிக்கிறது, ஆனாலும் என் நலனுக்காக தான் பண்ணுறாருன்னா சந்தோஷப்படுவோமோ. ஒரு வாட்டி அந்த கசப்பு வரலைன்னா கூட எங்கே சார் டேப்லெட்டை காணும்னு கேட்போம் நம்ம. ஏன்னா புரியறது நமக்கு அவர் ஒரு பிளானில் தான் நம்மளை நடத்துகிறார். அந்த பிளான் படி போனால் நான் நிச்சயமாக சுகாதாரத்தோட உடல்நிலையோட சரியான உடல்நிலையோட வெளில வருவேன்னு தெரியும் எனக்கு. அந்த மாதிரி பகவான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை என் வாழ்க்கையை நடத்துகிறான், அதில் டவுட்டே கிடையாது. ரமணர் ரொம்ப அழகாக சொல்கிறார். ரமண பகவான் தான் அம்மா வந்து உட்காரும் பொழுது சொல்லுவார், ஆங்கிருந்தபடியே ஒருவன் பிராரப்த வசத்தினால் ஆட்டி வைப்பதால் நடக்கும் என்பது நடந்தே தீரும், நடக்க உண்ணாதது எம்முயற்சிக்கும் நடக்க ஒண்ணாது, அமைதியாக இருப்பதே நலம்னு உயர்ந்த தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டார். அது வரைக்கும் நம்ம போக முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வருது, என்ன காரணம் எனக்கு தெரியாது. அந்த கஷ்டத்திலேயே நான் இருக்கணும்னு நான் விருப்பப்படலை. ஏன் விருப்பப்படணும்னா அதுக்காக நம்ம குருநாதர் சொல்றார், பிரார்த்தனை பண்ணு, நல்லா பிரார்த்தனை பண்ணு, நாம சொல்லி பிரார்த்தனை பண்ணு, அதுக்கான பலன் உனக்கு தருவார். ஆனால் ஒன்று நினச்சிக்கோ, உனக்கு என்ன பலன் கொடுத்தாலும் ரெடியாக இரு, அது உன் நல்லதுக்காக தான் பகவான் அதை தராங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன்னா புத்திக்கு மீறி தான் நம்ம வாழ்க்கையே நடக்கிறது, நம்பிக்கையில் தான் வாழ்க்கையே நடக்கிறது இல்லையா? நம்பிக்கையில் தானே நம்ம 99% வாழ்க்கை நடக்கிறது. நீங்களே சொல்லுங்கள். யாரோ ஒருத்தர் வந்தார், இதெல்லாம் கட்டி கொடுத்தார், உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ பெரிய ரூஃபு போட்டால் கரெக்டாக இது நிறுத்தும்னு நமக்கு தெரியுமா? இந்த ரூஃபோட கால்குலேஷன்லாம் கரெக்டாக உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? அவர் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆள், அவர் ஒரு கான்ட்ராக்டர், அவர் ஒரு இன்ஜினியர், அவர் சொல்கிறார் இது போகிறோம் இதுக்குன்னு, அவரை நம்புகிறோம். ஏதோ தலைவலின்னு போகிறோம், டாக்டர் உடனே எப்படி பல்ஸை பார்க்குறாரு, உடனே ஒரு டேப்லெட்டை கொடுக்குறார். இந்த டேப்லெட் சாப்பிட்டா எப்படி தலைவலி போகுன்ற ஒரு அறிவியல் நமக்கு தெரியுமா? தெரியாது. அவரை நம்புகிறோம். ஏதோ ஒரு நல்ல மருத்துவக் கலையில் படிச்சிருக்கார், அதனால அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கணும், அது ஒரு நம்பிக்கை தான். இப்போ ரோட்டில் போயின்னு இருக்கோம், எல்லாம் கரெக்டாக இடப்புதம் தான் வாகனத்தை ஓட்டுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நடந்து போயின்னு இருக்கோம். நிஜமாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் 99% 99 விழுக்காடு நம்பிக்கையில் தான் ஓடுறது. புரிஞ்செல்லாம் நம்ம நிறையா பண்ணல. எல்லோரும் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கல்ல, இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கும் தெரியாது, தெரியும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏதோ நாமிக்கினா போகிறது, எப்படி போகிறது, அந்த குரல் எப்படி இங்கே கேட்குறது யாருக்கும் தெரியாது. என்ன ஒரு 0.1 விழுக்காடு மக்களுக்கு தான் இதெல்லாம் புரியும். ஆனால் யூஸ் பண்ணுறோமா இல்லையா? இப்போ புரிஞ்சு தான் யூஸ் பண்ணணுன்னா இது ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதாண்ணா, ஆனால் யூஸ் பண்ணுறீங்களாண்ணா. அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம், ஜீரணமாக எப்படி சக்தியாக இருது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? எனக்கு சாப்பாடு எப்படி சக்தியாக இருதுன்னு புரிகிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு உட்காந்தேன்னா பட்னியில் போக வேண்டியதானா? அப்போது 99 விழுக்காடு நம்ம வாழ்க்கையில் புரியல, நமக்கு நம்பிக்கையில் போகிறோம். 99 விழுக்காடு புரியல, ஆனால் நடைமுறையில் இதெல்லாம் நடக்கிறதுன்னு தெரியறது, அது போகிற எனக்குன்னு தான் இருக்கும். அதே மாதிரி தான் தெய்வீகத்தில் இதாவது கொஞ்சம் படித்தா புரிஞ்சிக்க முடியும். தெய்வீகம் புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதனால அதுக்கு அடிப்படை என்னன்னா நம்பிக்கை தான். வாழ்க்கைக்கே அடிப்படை நம்பிக்கை தான் வச்சுக்கோங்க. தெய்வீகத்துக்கு 100% நம்பிக்கை. அப்போது ஒரு மகான் ஒன்று சொல்கிறாருன்னா அதை நம்ம முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு நம்மளால் முடியலனாலும் பரவாயில்ல, அது தப்புன்னு சொல்லாதீங்க, என்னால் முடியலன்னு சொல்லுங்கள், பரவாயில்ல. அதுதான் யோகி ராம் சூரத்குமாருடைய அழகான அந்த பகவானுடைய வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை. அது நம்ம ஆசிரமத்தில் போகும்போதும் இருக்கும், அது எழுதியிருக்கும். என்னன்னா இறைவனோ குருநாதர், எப்போ நீங்கள் சத்சங்கத்துக்குள்ளே வந்துட்டோ குருநாதர் உங்களை பார்த்துட்டார், நீங்கள் குருநாதரை பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இனிமேல் உங்கள் வாழ்க்கை விதி வழி வாழ்க்கை கிடையாது,
கருணை வழி தான் வாழ்க்கை. இனிமேல் விதியெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் குருநாதருடைய கருணையிலையும் கிருஷ்ணனுடைய கருணையிலையும் தான் வாழ்க்கை ஓடுறதுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அதனால இனிமே நடக்கிறதெல்லாம் அவர் பார்த்து செய்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அதனால இங்கே நடப்பதெல்லாம் நம்மளுடைய நல்லதுக்காக தான் நடக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது அவசியம். சிலதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, சிலதெல்லாம் நல்லா இருக்குது. கஷ்டமாக இருந்தால் வாங்க அழுங்க, நாமா சொல்லுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. நம்மளால தாங்க முடியாதுன்னா கஷ்டத்தை குறைப்பார், கஷ்டத்தை போக்குவார், இல்லைன்னா கஷ்டத்தை எதிர்கொள்றதுக்கான சக்தியை கொடுப்பார். மூணில் ஒன்று நடக்குமானோ? ஒன்று கஷ்டமே போயிடும். அது மாதிரி நிறையா பார்த்தேன். நன்றி லெட்டர்லாம் எழுதியிருக்கீங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இல்லைன்னா கஷ்டத்துடைய வீரியம் குறையும், வலிமை குறையும். இல்லைன்னா நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் பார்த்துடுறேன், நான் சந்திக்க போகிறேன், என்னதான் அது பார்த்துடலாமேன்னு உங்களால் ஒரு மன உறுதியோட ஒரு கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை கொடுப்பார் நம்ம கிருஷ்ணரோ குருநாதரோ, ரெண்டு பேரும் வேற இல்லை. அதனால இப்போ வாழ்க்கையில் நடக்கிற விஷயம்லாம் எப்போ குருவுடைய ஒரு பாத சாயையில் வந்துட்டோமோ அப்போ அவர் தான் நிர்ணயிக்கிறார். அவர் கொடுக்கறதெல்லாம் பிரசாதம். பொதுவாக நம்ம கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போய் நம்மளை பழக்கிறதே எதுக்கு தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு வாட்டி ஒரு குரு வருவார், ஒரு ஆச்சரியமான அவதார புருஷர் வருவார். அவர் வரும்பொழுது அவர் எப்படி நீங்கள் நடத்தணும், அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு பழக்கம் வேணும் இல்லையா? தெய்வத்துக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் குரு கிட்ட நடந்துக்கணும். இது நான் சொல்லலை, உபனிஷத் சொல்கிறது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத், நம்ம வேதம் சொல்கிறது. முதல்ல தெய்வத்துக்கிட்ட பக்தி வை, அந்த பக்தியை நல்லா பழகு, அதே பக்தி எடுத்து குரு கிட்ட வை, அப்போ உனக்கு தத்துவங்கள்லாம் ஹிருதயத்தில் பிரகாசிக்கும்னு இந்த வேதம் முடியறது. அதனால நம்ம கோவிலில் பழக்கப்படுத்துறதே ஒரு சும்மா சுவாமி கும்பிட மட்டும் இல்லை, அதில் நிறைய சம்ஸ்காரங்கள் நமக்கே தெரியாமல் உள்ள வருது. சம்ஸ்காரம்னா நம்மையே அறியாமல் உள்ள சில கருத்துக்களும் சில ஒரு அறமும் நமக்குள்ள அப்படி பதிவாருது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறேன் உங்களுக்கு. பொதுவாக கோயிலுக்கு போகிறோமா, கோயிலுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல காஸ்ட்லியாக ஒரு திராட்சை வாங்கிட்டு போகிறீங்க. ஒன்றுத்தர் என்ன பண்ணுறார், வெளில இருக்கக்கூடிய 4 பூம்பழம் வாங்கிட்டு போகிறார். ஒன்றுத்தர் என்ன பண்ணுறார், தன்னால் முடிஞ்சது இவ்வளோதான்னு ஏதோ ஒரு 6 முழம் பூ எடுத்துன்னு போகிறார். ஒன்றுத்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நிறையா நல்ல காஞ்ச உலர்ந்த திராட்சை எடுத்துன்னு போகிறார். ஒன்று உள்ளே வரும்பொழுது வேல்யூ வேறு வேறு. திராட்சைக்கு என்ன ஒரு வேல்யூன்னா 400 ரூபாய் திராட்சை, அது வாழைப்பழம் 4 ரூபா, இந்த உலர்ந்த திராட்சை அப்படிங்கிறது ஒரு 20 ரூபா, இந்த 1/2 முழம் பூங்கிறது 20 ரூபா. இப்படி அத்தனை பேரும் உள்ளே எடுத்துன்னு போகிறோம் இல்லையா? அது நேரம் சந்நிதியில் அந்த பட்டர் எடுத்துன்னு போகிறார். பகவானுக்கு எல்லாரும் அர்ப்பணிச்சிட்டார். இந்த காலத்தில் கொஞ்சம் மாற்றி செய்கிறார்கள். அந்த காலத்தில் யார் என்ன கொடுத்தாலும் பார்க்க மாட்டார்கள், எல்லாத்தையும் எடுப்பார்கள். கொஞ்சம் திராட்சையை எடுத்து 1/2 முழம் பூ கொடுத்தவன் கையில் போடுவார். இன்னும் இந்த பூம்பழத்தில் ஒரு பழத்தை எடுத்து திராட்சை வாங்கினவன் கையில் போடுவார். அப்புறம் ஏதான ஒரு உலர்ந்த திராட்சையை உலர்ந்த திராட்சை கொடுத்தவங்கிட்டையும் வரலாம். வேறு யாரெல்லாம் ஒன்றுமே கொண்டு வராமல் வராங்களோ அவங்களுக்கும் கொஞ்சம் திராட்சையை கொடுத்து அனுப்புவார். இப்போ வெளில வரும் பொழுது இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, நல்ல வேலையா, நமக்கு நல்ல வேலையாக அந்த புத்தி இருக்குது. இறைவனை பார்த்து உனக்கு 400 ரூபாய் திராட்சை எடுத்துன்னு உள்ளே வந்தேன், 10 ரூபாய் பழத்தை கொடுத்து அனுப்புகிற பற்றியான்னு இது வரைக்கும் நம்ம சொன்னது கிடையாது. ஏன்னா உள்ளே போயிட்டு வெளில வந்ததுன்னா நம்ம பெரியோர்கள் நம்ம மனதில் எப்படி பதிச்சிருக்காரு பாருங்கள், இது பிரசாதம், இதுக்கு மேலே புத்தியை செலுத்தாத, இதுக்கு மேலே நீ அளவுகோலை வைக்காத, இது இறைவனுடைய பிரசாதம், இது இறைவன் தன்னுடைய அருளை காட்டக்கூடிய ஒரு சாதனம் இல்லையா? ஒரு சாதனம். அதை ஏன் பழக்கியிருக்கார்கள்னா வாழ்க்கையிலையும் அதையே தான் நம்மளும் பண்ணணும். நம்ம இந்த மாதிரியான ஒரு நாமத்துவாருக்குள்ளே வர வரைக்கும் தான் விதி வழி வாழ்க்கை. எப்போ ஒரு குருநாதருடைய சரணத்தை அண்டி நாமத்தை அண்டி நம்ம வாழறோமோ இனிமேல் விதி நம்மளை வாழ்க்கையை நடத்தலை. அந்த விதிக்கே விதி எழுதினா அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறான். அப்போ நம்மளுடைய முயற்சிங்கிறது நம்ம நிறைய ட்ரை பண்ணுறோம், நிறைய முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சிலாம் எப்படின்னா அவரவர்கள் அந்த பழத்தை வாங்கிட்டு சந்நிதிக்குள்ளே போகிற மாதிரி முயற்சி. அதுக்கப்புறம் பகவான் அதுக்கு ஒரு பலன் கொடுக்குறான், அதுதான் பிரசாதம். அந்த பலனை பார்த்து என்ன பகவானே இப்படி ஒரு பலனை கொடுத்துட்டேன்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த பலன் உங்களுக்கு சரிப்பட்டு வரலன்னா திரும்பி முயற்சி எடுங்க, வேறு ஏதாவது கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பலன் இப்படி குறைச்சி வந்துருத்தேன்னு வாழ்க்கை முழுக்க புலம்பிந்தானா முன்னேற முடியுமா? நீ ஆன்மீகமே போக வேண்டாம், ஒரு சைக்காலஜி உளவியல் விஷயமாகவே சொல்கிறேன், நம்ம ஒரு மனசு ரீதியாகவே சொல்கிறேன். நடந்த விஷயத்தையே போட்டு உழப்பின்ண்டே இருந்தோன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? நடந்ததை மாற்ற முடியுமா? முடியாதோன்னா நடந்தது இப்படி தான் நடந்ததுன்னு ஏற்றுக்கொண்டா தான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்போம். நம்ம சரியான ஒரு எதிர்காலம் வரத்துக்கு என்னன்னு ஆன்மீகம் நம்மளை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறது. என்ன தெரியுமா சொல்கிறது? முயற்சி எடு. அதை குருநாதா நான் முயற்சி எடுத்துட்டேன், இதோ தேர்வு எழுதுறேன் அப்படின்னு எழுதிடும். தேர்வுலேருந்து என்ன ஒரு பலன் வந்தாலும் அது பகவானுடைய பிரசாதம்னு எடுத்துக்கோ. அதுக்காக தேர்வில் மார்க் கம்மியாக வந்தால் ரீவேல்யூவேஷன் போடாதெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் போடுறத போடுங்க.
நம்ம மனது ரீதியாக சொல்கிறேன்னா இது பகவானுடைய பிரசாதம். இதுலேருந்து பகவான் எதுவும் எனக்கு சொல்ல விருப்புறான் என்னன்னா, இன்னும் நல்லா முயற்சிக்கணுமா, திருப்பி முயற்சிக்கிறேன். இல்லை என் மனசை நான் பக்குவப்படுத்தணுமா, இதை மாற்ற முடியாதா, என் மனசை பக்குவப்படுத்தணுமா, கிருஷ்ணா ஓ இஷ்டம் அப்படின்னு நான் என்னை மாற்றிக்கிறேன். ஒன்று அதை மாற்றணும்லாம் நான் மாறணும், இல்லைன்னா எப்போவுமே பிரச்சனை தான் வாழ்க்கையில், உரசிண்டே இருக்கும் வாழ்க்கை நம்மளை. அப்போது ஒன்று வெளி விஷயத்தை மாற்றுறதுக்கு முயற்சி எடுங்க திரும்ப, அதுக்கு திருப்பி பகவானுடைய பிரசாதமாக ஒரு பலன் வரும். அந்த பலன் முழுமையாக வந்துடுதுன்னா சந்தோஷம், பிரார்த்தனை நிறைவேறித்து. இல்லை அரைகுறையாக அந்த ஒரு விஷயம் ஆச்சுன்னா திருப்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சி போடுங்க. வாழ்க்கையே இவ்வளோதான். வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிடுச்சுன்னா உங்களாலையும் வாழ முடியாது, என்னாலையும் வாழ முடியாது. ஒன்று ஞானியாக இருந்துட்டேன்னா தேவையே கிடையாது. அவர் மாட்டுக்கு இருப்பார், கிடைச்சா சாப்பிடுவார், இப்படி மூச்சு விட்டுன்னு இருப்பார், அவ்வளோதான். எப்போ போகணுன்னு பகவான் முடிவு பண்ணணும் விட்டு ஜாலியாக போயிட்டே இருப்பார். வீட்டை விட்டு போகிற மாதிரி தான் உடலை விட்டு போவார். அந்த மாதிரிலாம் நம்ம இல்லை இல்லையா? அப்போது வாழ்க்கை எப்போ சுறுசுறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஓடுறதுனா நமக்கு தேவைகள் சில பாக்கி இருக்குது, ஒரு பிடிப்பு இருக்கணும். நல்ல வயசானவங்களை ஒருத்தரை பார்த்தேன்னா அவங்க என்ன பண்ணாங்க, வயசானவங்க அவங்களுக்கு குழந்தைகள்லாம் கிடையாது. அந்த வயசானவங்க நான் ஒரு சத்சங்கம் பண்ணக்கூடிய இடத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க. உடனே அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் 2 நாய்க்குட்டி இருக்குது, அந்த 2 நாய்க்குட்டிக்கு பர்த்டே கொண்டாடுறோம், நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க. நாமா சொல்லணும்னாங்க. நாங்கள் இது வரைக்கும் குழந்தைங்கள்னா நம்ம குழந்தைங்களுக்கு தான் நாமா சொல்லியிருக்கேன். இவங்க அப்படி ஒரு அன்பாக ஒரு நாய்க்குட்டிக்கு சொன்னால் என்ன இருக்குது, எல்லா ஜந்துவும் கிருஷ்ணனுடைய குழந்தை தானே, தாராளமாக வரும். நாமா சொல்கிறதுக்கு நீ ஒரு காரணம் சாக்கு சொன்னால் ஓடி வந்துடுவோம். அங்கே போனோடனே நாங்கள் மாட்டுக்கு நாமா சொல்கிறோம். அந்த நாய்க்குட்டி ஒரு சத்தம் கூட காணும் அங்கே. உடனே கேட்டேன், எங்கம்மா நீங்கள் ஏதோ ஒரு சின்ன குழந்தை தான் டப்பலா டிப்ளி ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அவங்க. ரொம்ப ரொம்ப காமெடியாக இருந்தது அந்த பேர். சரி எங்கே அந்த நாயினா, தூக்கி வாரி போட்டுது நாய் பொம்மை, தூக்கி வாரி போட்டுது. எனக்கு இது நடந்தது, நான் ஐ எம் நாட் மேக்கிங், நான் விளையாட்டுக்கு சொல்லவே இல்லை, நடந்தது சொல்கிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், இந்த 2 நாய்க்குட்டியை நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி வாங்கினேன் அப்படின்ற ஸ்டஃப்டு டாயின்றோம் இல்லையா, அந்த பஞ்சு அடைச்ச ஒரு நாய். அது 2 நாய்க்கு உட்காந்து நாங்கள் நாமா சொல்லிட்டு இருக்கோம் பர்த்டேன்னு. சரி நாமா தானே சொல்லிட்டு போகிறோம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் வெளில வந்த உடனே குருஜி கிட்ட சொன்ன உடனே குருஜி அழகாக ஒரு விஷயம் சொன்னார், இது புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் பந்தம்னு ஒன்று இல்லைன்னா கூட ஒருத்தர் பந்தத்தை ஏற்படுத்தின்றா தான் வாழ்க்கையே நடக்கும். ஞானிகளோட விஷயம் வேறு, மகா பக்தர்களோட விஷயம் வேறு. அவங்க பந்தம் இந்த பக்கம் திரும்பிடுது. உலகத்தில் பந்தம் இல்லாமல் வாழவே முடியாது. நிறையா பேர் என் பேரன் சௌக்கியமாக இருக்கணுமா, பேரன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அந்த பாட்டியை. ஆனால் அந்த பாட்டிக்கு ஒரு பந்தம் வேணும், ஏன்னா பிடிச்சிண்டா தான் வாழ்க்கை ஓடும். ஏதோ ஒன்று வாழ்க்கையில் தேவைப்படுறது. நாளைக்கு காத்தால் நான் எழுந்துக்கணும்னா எதையோ எதிர்பார்த்து தானே எழுந்துக்கணும். எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிடுச்சுன்னா எழுந்துக்கவே தோணாது நமக்கு. அதனால நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு பிரார்த்தனைகள் இருக்கிறது தான் வாழ்க்கைக்கு ஆரோக்கியம். அந்த வாழ்க்கையில் பிரார்த்தனையே இல்லை, எந்த தேவையும் இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சுன்னா வாழ்க்கையே வெறுத்து போயிடும். நிறைய வெளிநாட்டுக்காரெல்லாம் ஏன் கண்டதை பண்ணுறான், ஏன் பண்ணுறான்னா அவனுக்கு எல்லாம் கிடச்சிருது. 25 வயசில் எத்தனையும் இருக்குது, அவன் கேட்டதெல்லாம் கிடச்சிருது. இனிமேல் எதுக்காக வாழணும் அவன்? அதனால் எத்தையோ பண்ணி தன் வாழ்க்கையை சீரழிச்சிக்கிறான். அதனால தான் சொல்கிறேன், நம்மளுக்கு தேவைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குன்னா கஷ்டத்தினால கஷ்டப்படாதீங்கள். கஷ்டம்னு நீங்கள் சொல்கிறது வாழ்க்கைக்கு அவசியம், இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இருக்காது. அந்த ஒரு பந்தத்தை நம்ம குருநாதர் சொல்கிறார், அதில் கொஞ்சம் பங்கு எடுத்து கிருஷ்ணன் கிட்ட வை, அதில் கொஞ்சம் எடுத்து நம்ம குருநாதர் கிட்ட வை. எப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்களோ மொத்தமாக அந்த அன்பையும் அந்த பற்றையும் குருநாதர்கிட்டயோ கண்ணன்கிட்டயோ வைக்கும்பொழுது நம்ம பூர்ணராக ஆனோம். இப்போ அதெல்லாம் வைக்கவே சொல்லலை அவர், வைக்க சொல்கிறதுங்கிறதும் சாத்தியம் கிடையாது தான். அதனால இங்கே ரொம்ப அழகாக குருநாதர் காட்டக்கூடிய வழி என்னன்னா, குருவுடைய கிருப்பையில் தான் என் வாழ்க்கை போகிறது, அவர் தான் என் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறான்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா அப்படி தான் அவரும் பண்ணுவார். ஒரு குருநாதர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் அவர் உங்ககிட்ட பழகுவார். கண்ணனை நீங்கள் எப்படி பார்க்குறீர்களோ அப்படி தான் அவன் உங்ககிட்ட பழகுவான். கோபியர்லாம் தனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மணாளன்னா அந்த கண்ணனும் அப்படி தான் அவர்கிட்ட பழகினார். அர்ஜுனன் நண்பன்னா இவன் கையில் அவன் தோள் போடுறான், அவன் தோளில் இவன் கை போடுறான், அப்படி தான் இவங்க 2 பேரும் பழகிறாங்க. உத்தவ சுவாமியை எஜமான் அப்படின்னா பார்த்து உத்தவனுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அவனுக்கு பக்தி வேணும்னா பிருந்தாவனத்துக்கு அனுப்பி அவனுக்கு பக்தியை கொடுத்து இத்தனை தூரத்துக்கு பண்ணார் பகவான். சுகமுனி என்னுடைய ஆத்மஸ்வரூபம்னு கண்ண முடின்னு இப்படி தியானம் பண்ணார், உள்ள சிரிச்சார் கிருஷ்ணர். பாகவதம் வெள்ளம் வந்தது. அதனால இப்போ யசோதை தான் குழந்தைன்னு நினச்சா அந்த யசோத அம்மா கிட்டேருந்து தான் மகிமையெல்லாம் மறைக்கிறார், காமிச்சா கூட மறக்கடிக்க வைக்கிறார். துரியோதனுக்கு மெனக்கட்டு காட்டுறார், நான் தாண்டா பரம்பொருள்ன்றார். அர்ஜுனனுக்கு மெனக்கட்டு காட்டுறார், யசோதைக்கு மெனக்கட்டு காட்டி மறக்கடிக்க வைக்கிறார். ஏன்னா ஒரு அம்மா ஒரு குழந்தைய பார்த்து பயப்படலாமா? ஒரு அம்மா குழந்தைய பார்த்து கை கூப்பினா அப்புறம் என்ன ஒரு தாய் பாசம்? அதனால எல்லாத்தையும் மறைக்கிறார். அதனால நீங்கள் எப்படி குருநாதரை பார்க்குறீங்களோ அப்படி தான் குருநாதர் உங்களுக்கு கிருபை பண்ணுவார். அவர் மகான், அவர் தெய்வங்கிறதெல்லாம் உண்மை, அது வேற விஷயம். நீங்கள் அவரை சாதாரண மனிதர்னு பார்த்தா அவர் உங்களை சாதாரண மனிதர் மாதிரி தான் நடந்துப்பார்.
நீங்கள் எனக்கு ஒரு அப்பா மாதிரி என்னுடைய கவலைகள்லாம் தீர்க்கக்கூடியவர்னா அப்பா மாதிரி உங்களுக்கு அறிவுரை கொடுத்து பார்ப்பார். அவர் தான் தெய்வம் நீங்கள் நினச்சிங்கன்னா தெய்வமாக அவர் நிற்பார். அதனால உங்கள் பாவத்தை வச்சுட்டு தான் அவர்கிட்டேருந்து அனுகிரகம். ஏன் சில பேரோட பிரார்த்தனை நடக்கிறது, சில பேர் இது நடக்கலைன்னா அவர்கள் இவரால் முடியாததே கிடையாது அப்படின்னு முழு நம்பிக்கையோடு அவர் பண்ணும்பொழுது அவர் அருளும் முழுமையாக அப்படி வருது. நம்ம ஒரு 50% நம்பிக்கையோடு பண்ணும்பொழுது 50% ரிசல்ட் வருது. யாருக்கு ஆமாம் அவர் ஒரு மனிதர்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார், நல்ல ஜென்டில்மேனாக இருப்பார், பார்க்குற நல்ல மனுஷன் சார் அவர் அப்படின்னு கிளம்பி போகிற மாதிரி அவர் நடந்துப்பார். ஏன்னா எந்த மாத்திரமுன எவ்வரு தலச்சின அந்த மாத்திரமே நீவு அப்படின்னு நம்ம அன்னமாச்சாரியர் திருப்பதி பெருமாளை பார்த்து பாடுறார். அவ உன்னை எப்படி பார்க்குறாளோ அப்படி நீ நிற்கிறப்பா அப்படின்றார். மகான்களும் அப்படிதான். அதனால ஒரு குரு அவர் சர்வ மகிமை பொருந்தியவர், அன்பே வடிவானவர். நீங்கள் முழுமையாக அவரை பார்த்தீர்கள் என்றால் அவருடைய உண்மை அப்போ தான் புலப்படும். அவர் ஏதோ ஒன்று பெரியவர், அவர் கொஞ்சம் ஏதோ சக்தி இருக்குது அப்படின்னா சக்தியை காட்டுவார், அவ்வளோதான். அவர் ரொம்ப நல்லவர் சார், அவர் மேலே எனக்கு மரியாதை அப்படின்னா அழகாக அவர் அந்த ஒரு நீங்கள் எப்படி உறவு முறை வச்சுக்கிறீங்களோ அப்படி காட்டிட்டு போயிடுவார் அவர். அதனால நீங்கள் பார்க்குறதுல தான் இருக்குது விஷயம். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, கோவில் அர்ச்சா சாட்சாத் பெருமாள், அது உலகத்தை நடக்கக்கூடிய ஈஸ்வரன் அங்கே நின்றுட்டுருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அங்கே நிற்பான். ஒரு திருடன் உள்ளே போகிறான், அழகாக இருக்கே இந்த மூக்குத்தியை கட்டலாமா அப்படின்னா பேசாமல் இருப்பான். அவன் பேசாமல் அர்ச்சாவதாரமாக இருப்பான். அவனும் ஒன்றும் டேய் என் மூக்குத்தியை தொட, அவருக்கு என்ன மூக்குத்தி வேணுமான்னு வேண்டாம் நீ எடுத்துக்கோன்னு பேசாமல் இருப்பான். நிறைய பேர் கேட்குறாங்க தெய்வமாக இருந்துட்டு ஏன் மூக்குத்தியை திருட விட்டான்னு. ஏய் ஒன்றை மாதிரி இல்லைப்பா, அவரும் அல்பம்னு நினச்சிட்டியாங்க சுவாமியை. நீ என்னை சாதாரணமான ஒரு அர்ச்சை அதில் இருக்கக்கூடிய மூக்குத்தி தான் பெருசுன்னா அவர் அப்படி தான் நிற்பாருங்க. திருடங்கிட்ட மட்டும் பகவான் மிரட்டியிருந்தாருன்னா நான் பகவான்கிட்டயே கோச்சின்னு இருப்பேன். நான் உட்காந்து நாம சொல்கிறேன் என் கூட பேச மாட்டேன்ற ஒருத்தன் திருடன் வந்து அவனோட பேசுவியா நீ? அப்போது நீங்கள் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை ஏற்ற மாதிரி தான் நமக்கு அனுகிரகம். தெய்வத்துக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் குருக்கிட்டையும் உண்டு. குரு அத்தனையும் பார்த்துட்டு இருக்கார், அவருக்கு எல்லாம் தெரியும். அது 100%. இது என் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் 100%. அவருக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் தான் தெரிஞ்சது அப்படிங்கிறத அவர் வெளில காட்ட மாட்டார். எந்த அளவுக்குன்னா தான் புத்தியுடைய மேல்நிலை வரைக்கும் கூட அந்த ஞானத்தை கொண்டு வர விட மாட்டார். ஏன்னா அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கே பயம் வந்துடும், அன்பு இருக்காது. அன்புனால தான் நம்ம முன்னேற முடியும். அவருக்கும் அந்த அன்பு வேணும். அவருக்கு அத்தனையும் தெரியும், நம்ம குறைகள்லாம் ஒன்று விடாமல் அத்தனையும் தெரியும். ஆனாலும் ஒரு அம்மா தான் குழந்தைகிட்ட குறையே பார்க்காத மாதிரி நான் பார்த்துருக்கேன், யாருக்கிட்டையும் குறையே பார்க்க மாட்டார் அவர். அவருக்கு நல்லா தெரியும். சில சமயம் என் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு தண்டா நடந்திருக்கும். அவங்க ஏதோ பேசியிருப்பாங்க, இவர் ஏதோ பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்க போய் சொல்கிற ரிப்போர்ட் வேறு மாதிரி இருக்கும் குருநாதர்கிட்ட. நாங்கள் நின்று பார்த்துட்டு இருப்பேன், அத்தனை பேசாமல் இருப்பேன். பார்த்துட்டு அப்படியா எல்லாம் கேட்டுட்டு கிளப்பிட்டு போயிடுவார். அப்புறம் அந்த பார்ட்டி வரும் இல்லையா, அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு போவாங்க, அதையும் எல்லாம் கேட்டுட்டு இருப்பார். இவர்கிட்ட இருக்கிற அன்பும் மாறாது, அவர்கிட்ட இருக்கிற அன்பும் மாறாது. நான் கடைசியாக அவரை பார்த்து சொன்னேன், அவன் சொன்னதையும் நீங்கள் சிரிச்சுட்டு கேட்குறீங்க, இவன் சொன்னியும் அவர் ஒன்றே சிரிச்சுன்னு சொன்னார், இவன் சொன்னாதான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறியா? அவன் இப்படி ஆசைப்படுறான், எனக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் ஆசைப்படுறான், அதனால நான் தெரிஞ்சதாக காட்ட மாட்டேன். தான் பண்ண தப்பு குருநாதருக்கு தெரியணும், அப்போ தான் நான் திருந்துவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் பார்த்ததா பார்த்து உங்களுக்கான வழியை காட்டுவார். நான் பண்ணிட்டேனே, ஐயோ குருநாதர் தெரியக்கூடாதுன்னா தெரியாது, அவ்வளோதான். நம்ம எங்கே திருந்துவோம்? அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு கையில் ஒரு அடிபட்டிருக்குன்னு வச்சுப்போம், அடிபட்டிருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக செப்டிக்காக இருது, வெள்ளை தெரியக்கூடாது, வெள்ளை தெரியாது, டாக்டருக்கு காட்டாமல் மூடி வச்சோன்னா கொஞ்ச நாளில் கையே போயிடும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் திறந்தா துர்நாற்றம் அடித்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட இப்படி இருக்குது, கொஞ்சம் சரி பண்ணால் ரொம்ப லேட்டாக வந்திருக்கு, ஆனாலும் நாட் டூ லேட், கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேண்டேஜ் போட்டு சரி பண்ணிவிடுவார். அந்த மாதிரி நான் மனதில் இருக்கக்கூடிய ஒரு குற்றங்களோ நம்ம பண்ணக்கூடிய தகாத காரியங்களோ யாரான ஒருத்தர்கிட்டையாவது மனசு திறந்து சொல்லணும் இல்லையா? நான் நேர்முகமாக சொல்லணும்னு கூட சொல்லலை, நீங்கள் பாதுகாக்கிட்ட மனசால் சொன்னால் கூட அங்கே போய் சேரும். இதை நான் 100% பார்த்துருக்கேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னன்னா, ஒரு முறை ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஊருக்கு ஒரு முறை அடியேனை கதை சொல்ல நீ போயிட்டு வாங்கினார். அவர் தான் ஆக்சுவலாக நோட்டீஸில் இருக்குது. நோட்டீஸில் அவரால் போக முடியல. அவர் ஏன் போகலங்கிறது அவருக்கு தான் தெரியும். இது நம்ம ஏதோ நினச்சிட்டு இருக்கோம், அவர் வரேன்னா ஏன் வரலன்னு. அப்படிலாம் இல்லை. அவர் அதாவது யோகி ராம் சரத்குமார் ஒன்று சொல்கிறார், நான் மக்களோட ஏதோ பேசுகிறேன், பிரார்த்தனை கேட்கறது தான் என் வேலைன்னு நினைக்காத. எங்கள் தகப்பனார் எனக்கு கொடுத்த வேலையில் கோட்டியில் ஒரு பங்கு கூட இல்லை மக்களை பார்க்கறதுன்றார் அவர். அவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கே தெரியாது. நம்ம ஏதோ நினச்சிட்டு இருக்கோம், அவர் உட்காந்துட்டு இருக்கார், நம்ம பார்க்கறதுக்காக உட்காந்துருக்காருன்னு நினச்சிருக்கோம். அவர் 1000 வேலை பண்ணிட்டு இருக்காரு அங்கே. இதெல்லாம் ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம். அப்போது அந்த ஆம்பூரில் அவர் பேரை போட்டார், அவரால் வர முடியல. உடனே நீ போய் கதை சொல்லு அப்படின்ட்டார் அவர். உடனே நான் என்ன பண்ணுறது, ஒரு வேனில் என்ன இந்த மாதிரி 4-5 பேர் வேனில் போகிறோம் ஆம்பூருக்கு.
அப்போது என்னெல்லாம் பேசணும்னு நான் உட்காந்து எழுதினேன். ஏன்னா இதான் புரியுதுதான் சொல்லணுமே, அவர் வர நிறைய கூட்டம் வரும், கரெக்டாக பேசணுமே. இது ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே எல்லாம் எழுதி வச்சேன் ஒரு பேப்பரில். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது பேசணும், ரெண்டாவது இது பேசணும், ஏதோ எனக்கு தோணுனதெல்லாம் எழுதினேன். எழுதி பேப்பர் வச்சு என் பாக்கெட்டில் போட்டுட்டு ஆம்பூர் போய் பார்த்தா ஏற்கனவே குருநாதர் மேடையில் உட்காந்துட்டுருக்காங்க. அவர் என்ன அனுப்பிவிட்டு அவர் வேறு ஏதோ ஒரு காரில் வந்துவிட்டார். அங்கே வந்துட்டு உடனே இப்படி கூப்பிட்ட உடனே மைக் அப்படி மூடின்னு சொன்னார், நான் பேசுகிறேனே உனக்கு எந்த குறையும் இல்லையே, நீ பேசணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்க. அப்பா எனக்கு பேசுகிறத காட்டிலும் கேட்கதான்ப்பா ஆசை, தாராளமாக பேசுங்க, எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னேன். உடனே பேசினா நான் என்ன பாயிண்டெல்லாம் 10 பாயிண்ட் லைன் போட்டு எழுதினேன் பார்த்தீங்களா, அதே வரிசையில் அதே பாயிண்ட் பேசுகிறார். இதை நான் திரும்பி வரும்போது அந்த பாகவதர் கூட எடுத்து சொல்லியிருந்தேன். அதை அப்போ நான் ஒன்று புரிஞ்சுட்டேன், அவர் என்ன ஒரு இடத்துல பேச அனுப்புகிறாருன்னா இந்த இடத்துல இந்த மெசேஜ் கொடுக்கணும், இந்த ஒரு கருத்தை சொல்லணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். நம்மளுடைய புத்தியை ஒரு கருவியாக யூஸ் பண்ணி ஒன்று நான் சொல்லு இல்லைன்னா நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்லுன்னு பண்ணுறாரு. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நான் யோசிச்சு எழுதினேன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம புத்திக்கு அடிப்படையில் தான் கடவுள் இருக்கார், ஆனால் தான் கடந்து உள்ளே இருக்கார், புத்தியும் கடந்து உள்ளே இருக்கிறவர்னு. அதனால அவர்கிட்ட மொத்தமாக ஒப்புவிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புத்தி பேதலிக்காது, தகாத வார்த்தைகள் பேச மாட்டோம், தகாத செயல் செய்ய மாட்டோம். ஆனால் அவர்கிட்ட ஒப்புவிக்கணும் இல்லையா. அதனால என்ன புரிஞ்சுட்டேன் அப்படின்னா, அவருக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் 100%. ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதர் நினச்சா சாதாரண மனிதராக இருப்பார். நீங்களே மதுரை முரளிலாம் படிக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்னென்னா, ஒரு முறை அவர் அப்படியே வாக்கிங் போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு பழக்கடைக்காரர், அவர் சாதாரணமாக ஷர்ட்டை அந்த குர்தா போட்டு நடந்து போயிட்டு இருக்கார். வாக்கிங் போது அப்படி தான் போவார். அவர் யாரோ ஒருத்தர் வாக் பண்ணுறாருன்னு நினச்சாராக்கும். அவர் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு அவர் கூட அப்படி வெளில போயிட்டு வரும்பொழுது அவரை பார்த்து, நான் ஒரு 10 நிமிஷம் டீ குடிச்சிட்டு வரேன், கடையை பார்த்துக்கோன்னு குருநாதர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரும் பேசாமல் மரத்துக்கடியில் நிற்கிறார். இவர் கூட வந்தார் இல்லையா, அவர் அங்கங்கே தேடி பார்த்துட்டு குருநாதரை காணுன்னு பார்த்தா மரத்துக்கடியில் அப்படியே நிற்கிறார். போகலான்னா பேசாமல் இருக்கார் அவர். அப்புறம் கடைக்காரன் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் டீ குடிச்சிட்டேன் சாமி, நீங்கள் போகலாம் அப்படின்னா, சரி வா போகலான்னு கிளம்பி வந்துட்டார். அவர் எழுதுறாரு, என்னது இது, ஒரு யார் அவர்? அப்போ அவன் இவர் நல்ல மனிதர், நம்ப தகுந்த மனிதர், இவரை நம்பி கடையை திறந்து விட்டுட்டு போகலான்னா அப்படி தான் இருக்கார் அவர். இதையே ஒருத்தர் என்ன பண்ணுறார், பெரிய கஷ்டம் அவருக்கு, ராப்பகலாம் அந்த கஷ்டத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுன்றபொழுது ராத்திரி அவர் கனவுல குருநாதர் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறார். சொல்லி உன் கஷ்டத்துக்கு இந்த மந்திரம் தான் விடுவு அப்படின்றார். உடனே காத்தால எழுந்த உடனே தெளிவாக தெரியறது, குருநாதர் வந்தார், ஒரு மந்திரம் சொன்னார். அது என்ன மந்திரம்னு தலையை குடையிறார். அவருக்கு தெரியலை. கொஞ்சம் காலத்தில் அந்த கஷ்டமும் போயிடுத்து அவருக்கு. அடுத்த முறை அவருக்கு என்ன ஆசைன்னா, குருநாதர்கிட்ட அது என்ன மந்திரம்னு கேட்கணும்னு போகிறார். இப்போது நினச்சி பாருங்கள், நீங்கள் ஏதோ கனவு காண்டிருக்கீங்க, என் கனவுல என்ன சார் வந்ததுன்னு என்ன கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? அது உங்கள் கனவு, உங்களுக்கு தான் தெரியும். அந்த கனவு குருநாதர் வந்தார்னு அவருக்கு நம்பிக்கை, நிச்சயமாக குருநாதர் தான் கொடுத்துருக்கணும்னு. அந்த ஏகாதசிக்கு ஏதோ வரும்பொழுது தீர்த்தம் வாங்கும்போதுன்னு நினைக்கிறேன், அவர் முதல்ல சுவாமின்னு ஆரம்பித்தார். உடனே குருஜி சொன்னார், கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத கிளேஷநாசாய கோவிந்தாய நமோ நம. இதுதான் மந்திரம், அதுதானே கேட்க வந்த அப்படின்ட்டார். இது இந்த வாட்டி மதுரை முறையில் வந்திருக்காது, படிங்க கொஞ்சம் மதுரை முறையிலாம். அதனால தான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு 3 முறை சொல்ல வச்சேன். இந்த மந்திரத்துக்கு பழைய ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ஒரு 35 வருஷம் முன்னாடி குருநாதர் ரொம்ப இந்த பாகவதம்லாம் படித்து சொல்லி அந்த மாதிரி, அதாவது உலக ரீதியாக சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணாத காலம். அவர் விடாமல் நாமா சொல்லிட்டு இருப்பார், எப்போ பார்த்தாலும் குருவை ஸ்மரிச்சுட்டு இருப்பார், ஸ்ரீனிவாச பெருமாளை ஸ்மரிச்சுட்டு இருப்பார், பஜனை பண்ணிகிட்டே இருப்பார், எப்போவும் அந்த சிந்தனையில் இருப்பார். ஏதோ ஒரு 10 பேர் சுற்றி இருப்பார்கள், அவ்வளோதான். அந்த காலத்துலேயும் சில பேருக்கு அவருடைய தெய்வீகம் தெரியறது. அவர் ஒரு பெரியவர், பூர்ணர் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஒரு அம்மா வராங்க. நம்ம குருநாதரை பார்த்து கேட்டார்கள், எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்தை என்னால் சொல்லக்கூட முடியாது, அவ்வளோ பெரிய கஷ்டம், அந்த கஷ்டத்துக்கு போகிறதுக்கு நான் என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனாலும் என்னால் அந்த கஷ்டத்தை போக்க முடியல. குருநாதர் ஏதான ஒரு மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ண சொன்னீங்கன்னா நான் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி இந்த கஷ்டத்துலேருந்து வெளில வரேன்னு அவங்க கேட்டாங்க. கேட்டது மந்திரம்னா கொடுப்பவர் மந்திரம்தான். கேட்டது உங்கள் கருணையினால் எப்படியாவது போக்குன்னா எந்த ஒரு காரணமெல்லாம் அதை பண்ணிவிடும். நம்ம கேட்குறது ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்கணும். ஜாக்கிரதைன்னு சொல்கிறேன், அவர் முன்னாடி என்ன வருதுங்கிறது நம்ம கையிலேயே கிடையாது. அதனால அவர் சொன்னார், இப்படி ஒரு கஷ்டம் இருக்கா அவனுக்கு, சரி நீ நாளைக்கு அர்த்தால வா அப்படின்னார். பொதுவாக நம்ம இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் நம்ம குருநாதருக்கு சொல்லும்பொழுது அவர் அன்றைக்கி நைட்டெல்லாம் டக்குலாம் அவர் தூங்குறதே ரொம்ப கம்மி.
பிரார்த்தனை பண்ணுவார் எல்லாருக்கும். வந்து யாரெல்லாம் என்னென்ன பிரார்த்தனை சொன்னார்களோ அத்தனைக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவார். பகவான் கிட்ட மன்னாடுவார். ஒரு அம்மா அப்பா கிட்ட எப்படி மன்னாடுவாரோ அப்படி மன்னாடுவார் அவர் அம்மாவாக இருந்து. அன்னைக்கு ராத்திரி அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது அவருடைய ஒரு தியானத்தில் ஒரு காட்சி, அந்த காட்சியில் இப்போ நான் சொன்னேன் பற்றியில இந்த மந்திரம் தங்கமயமாக அப்படியே போகிறது. ஸ்க்ராலிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவரே சொன்னது. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத கிளேஷன் தங்கமயத்தில் ஜொலிக்கிறது. அது அடுத்த நாள் காலத்தால் எழுதிட்டார். அதை எழுதிட்டு அந்த வந்த அம்மா கிட்ட நீங்கள் வேணால் இந்த மந்திரத்தை ஒரு 108 வாட்டி சொல்லுங்கள், உங்கள் கஷ்டம் போயிடும், டெய்லி சொல்லிட்டு வாங்கன்னு. இந்த அம்மா இந்த மந்திரத்தை பார்த்து அந்த அம்மா பாகவதம் படிக்கிற அம்மா உடனே சொன்னா, ஐயோ இது தசமஸ்கந்தம் உத்தரார்த்தத்தில் வருது குருநாதா, இந்த மந்திரம் எனக்கு தெரியுமே அப்படின்னு. குருஜிக்கு ஒரே ஆச்சரியம். அவருக்கு அது வரைக்கும் இந்த மந்திரம் பாகவதத்தில் இருக்குன்னு அவர் படித்தது கிடையாது. உடனே அவர் நீ பாகவதம் கொண்டு வா, அதில் எங்கே இருக்குது காட்டு அப்படின்னார். அந்த அம்மா தன்னை டெஸ்ட் பண்ணுறான்னு நினச்சின்னு காட்டுறாங்க. பார்த்தா கரெக்டாக அதே மந்திரம் இருக்குது. அப்போ குருநாதர் அழகாக எங்களுக்கு உணர்த்தினார், இப்படி தான் ரிஷிகள்லாம் இந்த மகா மந்திரத்தையோ வேத மந்திரத்தையோலாம் கிரகிச்சார்கள். எது சத்தியமோ நீங்கள் அந்த மனசை அடக்கினீங்கன்னா அந்த சத்தியத்தோட ஒரு தொடர்பு வந்து உங்களுக்கு எல்லாமே மந்திர ரூபமாக வரும்னு புரிஞ்சுட்டோம். அந்த மந்திரம் தான் இப்போ நம்ம எல்லாம் சொன்ன மந்திரம். அதனால நிறைய பேருக்கு இப்போது கடந்த சில மாதங்களாக வெளிநாட்டில் ஒரு நாட்டில் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. அதுவும் அவங்க வேலை இல்லைன்னா அங்கெல்லாம் இருக்க முடியாது. நம்ம எல்லாம் சேமித்து வச்சுருக்கோம் இல்லையா, அப்படிலாம் கிடையாது. அங்கே வேலை இல்லைன்னா உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடையாது. மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால் மருத்துவ காப்பீடு. இன்சூரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு இருமல்னாலும் ஆயிரக்கணக்கில் செலவாகும். அங்கே இங்கே மாதிரிலாம் கிடையாது. ஏதோ போனோமா ஃபார்மசியில் கொஞ்சம் இருமலாக இருக்குது ஒரு மாத்திரையை கொடுன்னா 10 ரூபாய்க்கு, அந்த மாதிரி கிடையாது அங்கே. எல்லாரும் அப்படி சொல்லும் பொழுது குருநாதர் எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்த மந்திரம் ஹரே ராமா சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லு, ஹரே ராமா சொல்லு மந்திரத்தை விடாமல் ஜபம் பண்ணு, நிச்சயமாக உனக்கு எல்லா வேலைலாம் கிடைக்கணும். ஒருத்தராக இப்போ நல்ல செய்தியை கொடுத்துன்னு வரார்கள் வெளிநாட்டில். ஏன் அப்படின்னா இந்த மந்திரம் நம்ம குருநாதருக்கு கண்ணனே காட்டின மந்திரம். அதனால தான் இந்த மந்திரத்தை உங்களால் 3 வாட்டி நான் உங்களுக்கு சொல்ல வச்சேன். டெய்லி சொல்ல வைக்க போகிறேன். 3வது நாள் அன்றைக்கி உங்களுக்கு இந்த மந்திரம் மனப்பாடமே ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம் வந்ததுன்னா குருநாதரை நினச்சிக்கோங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், ஹரே ராமா எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இதுதான் அந்த ஒரு மந்திரத்தோட ஒரு அழகு இல்லையா. அதனால அவருக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நம்ம எப்படி அவரை பார்க்குறோமோ அப்படித்தான் அவர் நம்மக்கிட்ட அனுகிரகம் பண்ணுவார். அவருக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது, தான் பெரியவர்னு காட்ட வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் யாரான் தான் பெரியவர்னு நினைக்காத வந்தால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருப்பார், நல்லதாக போச்சுன்னு இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு அது சகஜமாக இருக்க தான் அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும், அவரால் ஆகாதது எதுவும் இல்லை, நான் பிரார்த்தனை பண்ணால் அவர் செவி மடுக்கும், இதெல்லாம் நீங்கள் நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 100% காட்டுவார். இது என் வாழ்க்கையில் நடந்த, நான் குரு மகிமையே நான் உங்களுக்கு புராண கதையெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படலை. என் கதையை வச்சுட்டே சொல்கிறேன் உங்களுக்கு. என் கதைக்காக சொல்லலை, அவருடைய பெருமைக்காக சொல்கிறேன். இதெல்லாம் நான் 35 வருஷமாக அவரோட இருக்கேன்னா எவ்வளோ விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னா கோட்டியில் 1 தான் தெரிஞ்சிருக்கும். அவரோட ஆழம் யாராலையும் காண முடியாது. கூட இருந்தாலும் புரியாதவர் அவர். கண்ணனோட தான் யாதவர்கள் இருந்தார்கள். என்ன புரிஞ்சுட்டார்கள் கண்ணனை? அந்த மாதிரி குருநாதர்லாம் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. இன்னொரு மகானால தான் மகானை புரிஞ்சிக்க முடியும். ஏதோ ஒரு பெரிய சமுத்திரத்தில் போனோன்னு வச்சுக்கோங்க, சமுத்திரத்தோட அளவு எவ்வளோ, நீங்கள் ஒரு சின்ன சொம்பில் சமுத்திர தீர்த்தம் எடுத்துன்னு இந்த சமுத்திர தீர்த்தம்னா மொத்த தீர்த்தத்தையுமா கொண்டு வந்தோம். கங்கா தீர்த்தம் எல்லாம் குட்டியாக ஒரு சம்பளத்தில் வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, எவ்வளோ அது. அந்த கங்கையுடைய அளவு என்ன, எவ்வளோ வருஷமாக ஓடின்னு இருக்கா கங்கை, எவ்வளோ யுகமாக ஓடின்னு இருக்கா கங்கை, அதில் ஒரு தீவலை தானே. அந்த மாதிரி குருநாதர் பற்றி ஒரு விஷயம்னா ஒரு பெரிய சமுதிரத்தில் ஒரு தீவலை. குருஜி உங்களுடைய பாதுகை முன்னாடியோ உங்கள் ஃபோட்டோ முன்னாடியோ ஊதுவத்தி ஏற்றி ஹரே ராமா சொல்லி பிரார்த்தனை பண்ணால் ஆமாம் அது என்னை வந்து சேரும் அப்படின்ட்டு. அதனால சொல்கிறேன் உங்களுக்கு, மகிமைங்கிறதுனால சொல்கிறேன். இனிமைன்னா வேறெல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதுதான் குருநாதர். அவர் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஏதோ சாதாரண மனிதர்னு நினச்சிடாதீர்கள். எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவர் தெய்வத்துக்கு நிகர். ஒரு படி மேலே போனால் தெய்வத்தை காட்டின்னு ஒரு படி மேலே. ஏன்னா தெய்வம் என்ன பண்ணுன்னா அனாவசியமாக நம்ம வாழ்க்கையெல்லாம் தலையிடாது. ஏன்னா அப்படி தலையிட்டுதுன்னா உலகமே ஒரே குளறுபடி ஆகிடும். நீங்கள் அப்படி ஒரு பக்தி பண்ணி தெய்வத்தை உலுக்கினா தான் அது தலையிடும். அந்த அளவுக்கு ஒரு தீவிரம் ஒரு ஆச்சாரியன்கிட்டையோ குரு கிட்டேயோ அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளை மாதிரி அவர் நம்மளுடைய அளவுக்கு இறங்கி வந்ததுனால கொஞ்சம் நம்பிக்கையோட முறையிட்டா கூட அவருடைய கிருபைங்கிறது அபாரமாக நம்ம மேலே பொழியறது இல்லையா. அதனால தான் ஒரு குருன்றவர் பகவானாலே அனுப்பிக்கப்பட்டவர். எதற்காக அனுப்புகிறார் அப்படின்னா, யாரெல்லாம் பகவான் கிட்ட நிச்சயமாக பகவான் அருளை பெறணும்னு ஆசைப்படுறார்களோ அவர்களுக்கு யாரான ஒருத்தர் நம்மளை மாதிரி ஒருத்தர் இருந்துட்டு நம்ம சொல்கிறத காதால் கேட்டு தலையாட்டினா நமக்கு ஒரு சமாதானம்.
நீங்க பரிபூர்ண பக்தரா இருந்தேன்னா அர்ச்சாவதாரத்துக்கு முன்னாடி சொன்னாலே நீங்க சந்தோஷப்பட்டுடுவீர்கள். ஆனா அவ்வளோ பெரிய பக்குவங்கிறது கோட்டியில ஒரு 10 பேருக்கு இருக்கும் இல்லையா? நம்ம மாதிரியான சாமானிய ஜனங்கள் பகவான் பார்த்து அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுனால அவரா அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு திவ்ய புருஷர்கள் தான் இந்த குருங்கிறவர். இது நாமத்வாருங்கிறதுனால இப்படி திறந்து பேச, நீங்கள்லாம் அவரை பார்த்தவர், உங்களுக்கு கிடைச்ச குரு ரத்னத்தோட பெருமை உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதற்காகத்தான் இதெல்லாம் எடுத்து சொல்றேன். அதனால நீங்க ஒன்று பிரார்த்தனை பண்ணி அவர் காதில் போட்டாச்சுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அது கேட்கப்பட்டது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சன்னதிக்குள்ளே போனோம், திராட்சை வாங்கிட்டு போனோம், நம்ம கையில் என்ன வந்தாலும் அது பிரசாதம். அது பிரசாதம்னு ஏன் சொல்கிறோன்னா, அதோட ரூபம் முக்கியம் இல்லை, அது எங்கே அது வந்ததுங்கிறது தான் முக்கியம். அது ஒரு திராட்சையாக இருந்தாலும் சரி, வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன துளசி காம்பாக இருந்தாலும் சரி, பிரசாதம். ஏன்னா பகவான் அது கொடுக்குறான் நமக்கு. நான் உன்னோட சேர்ந்து வரேன் அப்படின்னு பிரசாத ரூபமாக வராங்கிறதுனால அது நமக்கு புரிஞ்சா இதெல்லாம் புரியும் இல்லையா? இன்னொரு சின்ன கதை சொல்கிறேன். ஏன்னா நம்ம மனசு கொஞ்சம் அப்படி இப்படி ஆடுறதுனால. காஞ்சி மகா பெரியவர் இருந்தார் இல்லையா? அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை குருநாதரே சொல்லியிருக்கார். அதை நம்ம புக்லேயும் எழுதியிருக்கோம். நினைவில் நிறுத்தல வந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு நல்ல எழுத்தாளர் ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறார், அந்த அவருடைய சகோதரர்னு நினைக்கிறேன், அவருக்கு தீராத ஒரு வயிற்று வலி வந்துடுச்சு. அவரும் பண்ணாத வைத்தியம் இல்லை, அந்த வயிற்று வலியை போல அந்த எழுத்தாளருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. உடனே தனக்கு எல்லாமே அவருக்கு அந்த ஒரு காஞ்சி மகா பெரியவர் தான் அவர்கிட்ட போய் சொல்கிறார். இன்னும் பெரியவர் ஒரு விபூதி கொடுத்து உங்கள் அண்ணன்கிட்ட உங்கள் சகோதரர்கிட்ட கொடு, சௌக்கியமாக இருப்பான் அப்படின்ட்டார். கொடுத்தும் 4 மாதம் அந்த வயிற்று வலியில் அவதிப்படுறார். உடனே இவர் நினச்சார், இவ்வளோ கஷ்டப்படுறாரே என்ன பண்ணலான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு தவிப்பில் இருக்கும்பொழுது யாரோ ஒருத்தர் சொல்கிறார், வேற ஒரு சாமி இருக்கார், அவர்கிட்ட போனால் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறாராம், அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னார். அவர் அந்த இடத்துக்கு போகிறார். அவர் என்ன பண்ணுறார், நீங்கள் எழுத்தாளர் இல்லையா, எனக்கு தெரியுமே உங்களை, வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், என்ன வேணும் உங்களுக்கு? என் சகோதரருக்கு வயிற்று வலி சரியாக போகணும். சரி, நான் சரியாக பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு கேட்பேன், நீங்கள் செய்யணும் அப்படின்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சரி, முதல்ல என் சகோதரனுக்கு வயிற்று வலி போகணும். ஏதோ ஒரு பழத்தை கொடுத்தார், 2 நாள் வயிற்று வலி சரியாக போயிடுச்சு. உடனே இவர் வரார் திரும்ப, நீ என்னை பற்றியும் எழுது அப்படின்றார். அவர் சொன்னார், நான் தெய்வமாக எண்ணக்கூடிய என் குருநாதரை பற்றி தான் எழுதுவேன், மற்றவர்கள்லாம் பற்றி எழுதணுன்னா அவரை கேட்டு தான் எழுதுவேன்னு. அதெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறேன் செய். சின்ன நீ என்ன சரியாக போயிடுத்துன்னு நைஸாக போகலான்னு பார்க்குறேன்னு கையை பிடிச்சார். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வலி ஜாஸ்தியாகி கையே விளங்காமல் போயிடுத்தவருக்கு. உன்னை இனிமேல் எழுதவே விடாமல் பண்ணிவிடுவேன் ஜாக்கிரதைன்னு மிரட்டுறார். அவருக்கா ஒரே டென்ஷன் ஆகிடுது. ஓடி போகிறார். போய் பார்த்தா அப்போ பெரியவா ஆந்திர பிரதேஷில் ஏதோ ஒரு இடத்துல கேம்பில் இருக்காருன்னொடனே அடித்தார், பிடிச்சார், ஓடினார். ஓடி போய் விழுந்தார் காலில். விழுந்த உடனே என்ன விசேஷம்னு கேட்டார். சௌக்கியமாக இருக்கியா, நல்லா இருக்கியான்னு கேட்டார். உடனே நடந்ததெல்லாம் சொன்ன அப்புறம் அவர் கேட்குறார், நான் உனக்கு ஒரு பிரசாதம் கொடுத்த அப்புறம் வேறு இடத்துக்கு ஏன் போனேன்? நான் பிரசாதம் கொடுத்தும் அண்ணனுக்கு வயிற்று வலி வருது, இன்னும் கொஞ்சம் தொடருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நீ புரிஞ்சிக்க வேண்டாமா? நீ போன இடத்துல அவன் என்ன பண்ணுறான்னா, ஒருத்தருடைய கர்மாவை எடுத்து வெள்ளை எடுத்து வேற ஒருத்தர் கர்மாவை எடுத்து அங்கே தள்ளி இருக்கிற லெவலை விட இன்னும் மோசமான லெவலில் கொண்டு போகிற மாதிரியான ஒரு ஆபத்தில் நீ மாட்டின்னு இருக்க. சில விஷயங்கள்லாம் அனுபவித்து தீக்கணும்ப்பா, அதுதான் அவனுடைய லாங் டேர்முக்கு நல்லது, நெடுங்காலத்துக்கு அதுதான் நல்லதுங்கிறதுக்காகத்தானே நான் அதை விட்டேன். அவனால் தாங்க முடியாத அளவுக்கு நான் வயிற்று வலி கொடுக்கலையே அவனுக்கு அப்படின்றார் அவர். அவனுக்கு நான் வயிற்று வலி சரி பண்ணேன்னா வேறு ஏதோ ஒரு கோளாறெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கும், அது நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன், அவ்வளோ கூட உனக்கு என் மேலே ஸ்ரத்தை இல்லையான்ற மாதிரி கேட்டுவிட்டார். உடனே அழறார். அழுத உடனே சொன்னார், அவர் மிரட்டுறாரு என்ன, என்கிட்ட வந்த அப்புறம் ஏன் நீ அவரை பற்றிலாம் பயப்படுற, சாம போ, ஒன்றும் நடக்காதுன்ட்டார். ஒன்றும் நடக்கலை அவருக்கு. அதனால ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மகான்கள்லாம் ஒன்று பண்ணுறார்கள்னா தீர்த்துடுவார்கள் ப்ராப்ளத்தை. அப்படி தீர்க்கலைன்னா நிச்சயமாக அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அது நமக்கு புரியாத காரணம். அதை நம்ம பொறுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலம் மாறும்பொழுது அவர் பண்ணக்கூடிய அனுகிரகங்கிறது கோட்டி மடங்காக இருக்கும். நம்ம அப்போ புரிஞ்சுப்போம் தனியாக. அதனால ஒரு சின்ன பிரச்சனையில் நம்ம எங்கேயோ போய் தவறான இடத்துல மாற்றிட்டு பெரிய விஷயத்தில் மாட்டிக்கக்கூடாது நம்ம. அதனால ஒரு மகான்னா அவர்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா எங்கே போனாலும் நம்பிக்கை இல்லைன்னா எதுவும் நடக்க போகிறது இல்லை. அந்த நம்பிக்கை பூர்ணமாக இருந்து உனக்காச்சு எனக்காச்சுன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனையும் நாமாவும் சொல்லி இருந்தோன்னா நம்மளை யார் கைவிடுவார்கள்? பகவான் மலையை தூக்கி கூட நம்மளை காப்பாற்றுவான். இப்படி தானே பண்ணான் கிருஷ்ணன். அவன் என்ன சொன்னான்னா, இந்திரனுக்கு யாகம்லாம் நிறுத்துன்ட்டான். பாவம் கோப்பர்கள்லாம் அவன் என்ன சொன்னாலும் கேட்பார்கள். நிறுத்திடலாம், யாருக்கு பூஜை பண்ணுறது, மலைக்கு பண்ணுன்ற. அப்புறம் தானே மேலே உட்காந்து நான் தாண்டா மலைச்சாமி, எல்லாம் எனக்கு படைங்கடா அப்படின்றான். எல்லாத்தையும் கப்பு கப்புன்னு முழுங்குறான். எல்லாம் தெரியும் உங்களுக்கு கதை, கோவர்தன லீலை.
அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தூறல் போடுறது, மழை கொட்டுறது, வீடெல்லாம் வெள்ளம், இருந்ததெல்லாம் முதந்துட்டு போகிறது, பாத்திரம் மண்டம்லாம். அப்போ கூட பகவான் பேசாமல் உட்காந்துட்டு இருக்கான். என்ன சொல்கிறா பார்க்கலாம் அப்படி. எல்லாம் ஒத்தராவது சொல்லணும்ல, கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டியே, ஏதோ ஒன்று கூழோ கஞ்சியோ நிம்மதியாக இருந்தோம், இந்திரனுக்கு போக வேண்டியதை கொடுத்து தொலைச்சிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்கல யாரும். ஏன் கேட்கலன்னா அதுதான் நம்பிக்கை. எல்லாரும் என்ன கேட்குறான்னா, கிருஷ்ணா வீட்டில் ஒரே வெள்ளமாக இருக்குடா, என்ன பண்ணலான்னு கேட்குறாரு. சில பேர் கிருஷ்ணா நீ சௌக்கியமானு கேட்குறார்கள். அவர்களாம் பரம பக்தர்கள். அவன் தான் வீடு வெள்ளம் போகிறத பற்றி கவலை இல்லை, கிருஷ்ண வீட்டில் வெள்ளம் வந்துருத்தான்னு பார்க்க வந்திருக்கார்கள். இன்னும் கண்ணன் பார்த்தான், இப்படி ஒரு பக்தர்கள் எந்த சுவாமிக்கும் கிடையாது, இவர்களை நான் என்ன பண்ணியும் காப்பாற்றி ஆகணுமே நான் நினச்சான். ஒரு கம்பீரமாக 7 வயசு குழந்தை கிளம்பித்து மலையே தூக்கி அத்தனை பேரும் காப்பாற்றித்துன்னா அப்படித்தான் பகவான் பண்ணுவான். நம்ம நம்பிக்கை அவனை மலையையும் அசைக்க வைக்கும் இல்லையா. அதனால நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், குருநாதர் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய ரத்தனம். அவர் என்ன வேணாலும் பண்ண முடியும் அவரால், அதெல்லாம் 100% பண்ணுவாரானா எனக்கு தெரியாது, அவர் இஷ்டம் இல்லையா. முடியுங்கிறது 100%. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம அடைய வேண்டியது என்னன்னு அவர் ஒரு பிளான் வச்சுருக்கார். நம்ம சில ஆசைகள் வச்சுருக்கோம், அது ரொம்ப தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக இருந்தால் அதை பூர்த்தி பண்ணிவிடுவார். சின்ன ஆசைகள்லாம் டக் டக்குன்னு பூர்த்தி பண்ணிவிடுவார். நம்ம பெருசாக வாழ்க்கையில் ஒரு கால் வைக்கும் பொழுது அது வேற ஏதான விபரீதத்தில் கொண்டு போய் முடிகிற மாதிரி இருந்தால் எப்பாடுபட்டாவது அது நடக்காமல் அவர் காப்பார். நம்ம வேணால் மண்ணாடலாம், நம்ம வேணால் போராடலாம், ஆனால் அவர் கருணையினால் அதெல்லாம் செவி கொடுக்கவே மாட்டார். அதுக்கு நம்ம நல்லதுக்காகத்தான் அதை பண்ணியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுட்டோன்னா நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணாலும் அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் நமக்கு நல்லது. ஒரு அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் கிடையாதுன்னு அந்த இருமுறை குழந்தைய பார்த்துட்டான்னா பக்கத்து வீட்டு ஆண்டி ஐஸ்கிரீம் கொடுத்துட முடியுமா அந்த குழந்தைக்கு? சான்ஸே இல்லை இல்லையா. அந்த மாதிரி நம்ம நலனுக்கு நம்ம புத்தியை காட்டிலும் பகவான் இல்லைன்னா குருநாதருடைய ஒரு சங்கல்பம் பெருசுன்னு புரிஞ்சுட்டோன்னா, அவர் மகிமையை புரிஞ்சுட்டோன்னா, வாழ்க்கையில் அழகாக அந்த ஒரு தொடர்பை நல்லா புதுப்பிச்சுட்டே இருந்துட்டு அவர் எப்பவும் ஸ்மரிச்சுண்டு நிறைய நாமா சொல்லிட்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். நமக்கு இப்போ நல்லதுன்னு தோன்றது நாளைக்கு தவறாக முடியும். இந்த கதை அழகாக ஒன்று சொல்லியிருக்காரோன்னு. ஏன்னா ஒரு ராஜா இருந்தாராம், அழகான கதை. அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. அந்த மந்திரியோட குரு சொன்னார், இனிமே உன் வாழ்க்கை என்னுடைய கருணையினால் தான் ஓடுறது, அதனால் நீ என்ன நடந்தாலும் ஏற்றுக்கோ, அதுக்கு நன்றியா இருன்ட்டார். உடனே இந்த மந்திரி என்ன பண்ணா, அந்த ராஜாவோடு இருக்கும்பொழுது அது ஞாபகம் அவனுக்கு. இப்போ ராஜானா பார்த்து பேசணுமோனோ, அந்த மந்திரிக்கு அதெல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா குரு ஞாபகம் வந்தால் இதெல்லாம் மறந்துடும். ஒரு நாள் இந்த ராஜா என்ன பண்ணுறார், பழத்தை வெட்டிகிட்டே இருக்கார். பழத்தை வெட்டிகிட்டே இருக்கும்போது தெரியாமல் அந்த கத்தி என்ன பண்ணிடுது, அவர் கட்டவரல் லைட்டாக அப்படி கட் பண்ணிடுது. கட்டவரல் துண்டிடுது. வெட்டி வெட்டி வெட்டும்போது உடனே அவர் கத்தறார். அப்போ அந்த மந்திரி சொல்கிறான், நம்ம வாழ்க்கை குருநாதருடைய கிருப்பைக்கு பாத்திரமானது எல்லாம் நல்லதாக தான் நடக்கிறதுன்னு. எவ்வளோ கோபம் இந்த ராஜா. உனக்கு நான் சோறு போட்டு பக்கத்தில் மந்திரினை வச்சா என் கை கட்டாகும்பொழுது நீ என்ன சொல்கிற, எல்லாம் நல்லது நட போடுற அவனை சிறையில்ன்ட்டார். உடனே அவன் சொன்னான், என் வாழ்க்கை குருநாதரோட கிருப்பையில் நடக்கிறது, இதுவும் நல்லதுக்கே நடந்துன்னு சிறையில் உட்காந்துட்டு இருக்கான். இந்த ராஜா என்ன பண்ணா, கொஞ்சம் அப்படி பேண்டேஜெல்லாம் போட்டு ஒரே கோவம் வந்துடுத்து. பொதுவாக ராஜாவும் மந்திரி தான் வேட்டைக்கு போவோம், இப்போ மந்திரி கூட இல்லை. உடனே இந்த ராஜா என்ன பண்ணா, ஒரு 4-5 சிப்பாயோட தனியாக போகிறான் வேட்டைக்கு. இந்த சிப்பாய்க்கு ராஜா ஓட்டக்கூடிய அந்த ஸ்டைலு தெரியாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போயிட்டார். மந்திரினா கரெக்டாக கூட வந்திருப்பார். இவன் எங்கே போய் மாட்டினான்னா, அங்கே காட்டில் இருக்கக்கூடிய சில பேர்லாம் நரபலின்னு சொல்லக்கூடிய மனுஷங்களே பலி கொடுக்குறவங்க கிட்ட மாட்டின்ட்டான் அந்த ராஜா. அவன் என்னென்னமோ சொல்லி பார்க்குறான், நான் தாண்டா இந்த நாட்டு ராஜானா. காட்டில் நாட்டோட விஷயங்கள்லாம் ஏற்பாடாகுமா? அவங்கள அதெல்லாம் கேட்கல, கட்டி போட்டாங்க. அங்கே ஏதோ ஒரு தெய்வத்துக்கு பலி போடுறேன்னு வாழை ஓங்கும்பொழுது அந்த பூசாரி பார்த்தார், டேய் கட்ட விரலில் பாதி காணுண்டா, குறை இருக்கக்கூடிய நரனை பலி கொடுக்கூடாதுரா, விட்டுறா அவரை அப்படின்ட்டான். இவர் தப்பிச்சோம் பழைச்சோன்னு ஓடி வந்துட்டார். திரும்ப ஓடி வந்தார். ஓடி வந்த உடனே அப்போ நினச்சி பார்த்தார், மந்திரி சொன்னது கரெக்டாக கூப்பிட்டார் மந்திரி. அப்போ எனக்கு ஒரே வலியாக இருந்தது, கடுப்பாக இருந்தது. இப்போ நீ சொன்னது சரியாக தோணித்து, நீ இனிமேல் வெளில வந்துருப்பா அப்படின்னார். உடனே மந்திரி சொன்னால், இதுவும் நல்லதுக்கு தான் நடந்தது, இனிமேல் வெளில வந்தான். இதெல்லாம் ரைட்டு, நான் உன்னை சிறைக்குள்ளே அடைச்சேன்னா அது எப்படி நல்லதுக்கு நடந்ததுன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்து சொன்னார். நான் சிறையில் இல்லைன்னா உங்கள் கூட வந்திருப்பேன். உங்களுக்கு பாதி விரல் இல்லை, எனக்கு 10 விரலும் பக்காவாக இருக்குது. என் தலை பயிருக்கு அந்த 10 விரல்னால, அதனால என் குருநாதர் என்னை காப்பாற்றினார்னா. இதெல்லாம் ஒரு கதை. இது நம்ம குருநாதர் தொலைக்காட்சியில் சொன்னார் ஒரு 20 வருஷம் முன்னாடி. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எதுக்காக இந்த கதையெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் முக்கியம் நமக்கு அடிக்கோளாக இருக்கிறது நம்பிக்கை. யார் மேலேனா,
என் குரு மேலே நம்பிக்கைன்னு ஒன்று இருந்துருதுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையை ஈஸியாக வாழ்ந்துடலாம். அந்த நம்பிக்கையை நம்ம நல்லா பூஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப மனசில் ஓட்டணும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அதுவாக தான் ஆகும். நம்ம நிறைய அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மக்களோட சேர்ந்து பழகினோம்னா காலப்போக்கில் நமக்கும் அவநம்பிக்கை வந்துடும். இந்த மாதிரி சத்சங்கத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களோட சேர்ந்து பழகினா காலப்போக்கத்தில் நமக்கு நம்பிக்கை வரும். நம்ம மனசுங்கிறது சுற்றி இருக்கிறவங்களுடைய அந்த மனப்பக்குவத்தை பொறுத்து அது பாதிக்கப்படுறது. அது 100% ட்ரூ. இப்போது நிறைய பார்த்துருக்கேன், ஒரு அப்பாவும் அம்மாவும் எப்படி பேசுகிறாங்களோ காலப்போக்கில் அந்த குழந்தையும் அப்படி தான் பேசுறது. ஸ்கூலில் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் எப்போவுமே கேட்டுருக்கோம், பார்த்துட்டுருக்கோம், அப்படி வாழ்ந்துட்டுருக்கோன்னா அந்த விஷயந்தான் நமக்கு வரும். அதனால யார் நல்ல நேர்மறையாக பாசிட்டிவாக பேசுகிறார்களோ அவங்களுடைய சங்கத்தில் இருக்கணும். அந்த சங்கம் தெய்வ வழிபாடு பண்ணுற சங்கமாக இல்லையாங்கிறது கூட எனக்கு முக்கியம் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு மனசில் ஒரு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் நம்மளுடைய நம்பிக்கையை கெடுக்காத ஒரு நண்பர்கள் கூட்டம் தான் நமக்கு பாக்கியம். ஆனால் சத் சங்கம்ன்ற பேரில் நம்ம நம்பிக்கையை கெடுத்து நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனையை கெடுக்கிற சங்கம் இருந்தால் அது சத் சங்கமாக நான் கருதுறது கிடையாது. அதனால நம்மளை ஏத்துற சங்கம், நம்மளோட முன்னேற்ற சங்கம், நம்மளை நல்ல மனதை நல்லா உறுதிப்படுத்தி அது நல்ல ஒரு வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கம் இருந்தால் அது குருநாதர் அனுப்பி வைக்க அழகான சங்கம். நான் முதல்ல ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். அப்போ நான் தங்கின்னு இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் நல்ல ஒரு ஆன்மீகவாதி. நான் இப்போ குருநாதரை பார்க்காத காலம். அவர் சொன்னார், நீ யாரோட தங்கியிருக்கியோ அந்த பையன் எப்பவுமே எதிர்மறையாக பேசுகிறான்ப்பா, எப்பவும் புலம்பின்ண்டே இருக்கான், நீ நல்ல நேர்மறையாக சிந்தனையோடு இருக்க, நீ ஏன் அவனோட இருக்க அப்படின்னார். நான் சொன்னேன், அவன் ரொம்ப தெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறான்னு. அது இருக்கட்டும் ஒரு பக்கம், அவன் பேசுகிறத கேட்டுறியா, எப்போ பார்த்தாலும் இது சரியில்லை, அது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, புலம்பல் கேஸாக இருக்கே அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், நீ பேசாமல் இந்த பசங்களோட போய் தங்குன்னார். அந்த பசங்க எல்லாம் ஜாலி ஹோ ஜிம்கானா பசங்க எல்லாம், என்ன எதுவுமே ஒரு சாமி படம் கூட வச்சுக்கலாங்க, அதோட போய் சேரு அப்படின்ட்டார். அவர் சொன்னாரேன்னு போய் சேர்ந்தேன். நான் என்னுடைய வழிபாடு பண்ணுறது அவங்க தலையிடலை, அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் நான் தலையிடலை. ஆனால் அவங்க எப்போவுமே பாசிட்டிவாக பேசுவாங்க. பார்த்துக்கலாம், என்ன இருக்குது பெரிய விஷயம், பார்த்துடலாம். எப்போவுமே சியர்ஃபுல்லாக இருப்பாங்க, எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க, எப்பவும் வாழ்க்கையை நல்ல ஒரு தைரியத்தோடு. அது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக எனக்கு இருந்தது. அப்போது அவர் சொன்னது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் குருநாதர் இதையே சொன்னார். எதை வச்சு சொன்னார் தெரியுமா? நம்ம கிருஷ்ணர் அந்த மகாபாரத போரை வச்சு சொன்னார். நம்ம மகாபாரத போரில் 2 முக்கியமான போராளி யாருன்னு பார்த்தீர்கள்னா, ஒரு சைடில் அர்ஜுனன், இன்னொரு சைடில் அவனுடைய அண்ணனாகவே ஆக்சுவலாக இருக்கக்கூடிய கர்ணன். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கர்ணன் 2 பேரும் நல்ல வில்லாளி. ஒரு 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 மாத்து கர்ணனுக்கு அர்ஜுனனை காட்டிலுமே நல்ல ஒரு வில்லாளித்தனம் இருக்குது. அப்படி ஏன்னா உள்ள அப்படி ஒரு வேட்கையோடு வரான். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இவர்களுக்கு தேரோட்டி யாருன்னு முடிவு பண்ணிடணும். அர்ஜுனனுக்கு தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய கண்ணன் தான் தேரோட்டியாக வேணும்னு ஆசைப்பட்டான். கண்ணன் சந்தோஷமாக வந்துடுறேன், என்னை பார்த்த சாரதியாக இருக்கேனேன்ட்டான். வர வழியில் கூட பார்த்தேன் ஒரு கோயில், பார்த்த சாரதி பாலநத்தமாக, அந்த ஒரு கோயில் அழகான பார்த்த சாரதி. நம்ம வாழ்க்கையை அவன் கையில் விட்டோன்னா அழகாக ஜிலு நம்ம வாழ்க்கை பயணத்தை அவனே நடத்தின்னு வருவான், சாரதியாக இருந்தேன்ட்டு. பார்த்த சாரதி. இந்த கர்ணனுக்கு யார் தேரோட்டி அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது இல்லையா? பகவான் பாருங்கள் எவ்வளோ அழகாக செட்டப் பண்ணுறான். இவங்களுக்கெல்லாம் ஏதோ மாமா சொந்தமோ தாத்தா சொந்தமோ இருக்கார்கள், கௌரவர்களும் பாண்டவர்களும். சல்லியன்னு பேர் அவருக்கு. அவர் நல்ல போராளி, ஆனால் அவர் தேரோட்டமும் நல்லா பண்ணுவார். அப்போ அவருக்கு ப்ரமோஷனோட கீழ் மாதிரி, அது டிமோஷன் மாதிரி, ஒரு படி கீழே. ஒருத்தன் போராடுறேன்னு போகிறவன் என் காரை ஓட்டுறான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த யுதிஷ்டிரரோட பக்கத்தில் சேரணும்னு சல்லியன் கிளம்புறான். இந்த துரியோதனை என்ன பண்ணுறான், வர வழியில் பேர் போடாமல் நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவனை மயக்கி என்ன வேணும்னு கேட்கும்போது துரியோதனை வெளில நீங்கள் என் தரப்பில் சண்டை போடணுன்ட்டான். யுதிஷ்டிரர் இவர் வருவார்னு காத்துட்டு வர முடியல, வாக்கை கொடுத்துட்டார், வேறு வழியில். சல்லியனே ஆனஸ்ட்டாக சொல்கிறார், உண்மையாக சொல்கிறார், யுதிஷ்டிரா தர்மபுத்திரா உன்னோட சேரணும்னு வந்தேன்டா, நடுவில் இந்த துரியோதனை பைய ஏமாற்றி அவன் சேர்த்துன்ட்டான், வாக்கு கொடுத்துட்டேன், அவங்க இடத்துல கை நினச்சிட்டேன், அதனால் நான் அவனோட தான் நான் போராடி ஆகணும்னார். உடனே யுதிஷ்டர் பார்த்தார், அப்படியா மாமாவோ தாத்தாவோ, சரின்ட்டார். உடனே கண்ணன் கூப்பிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறான் யுதிஷ்டருக்கு. இந்த சல்லியன் அங்கே போகிறதும் நமக்கு அட்வான்டேஜ்ன்றான். நமக்கு ஒரு சாதகம் அது என்னன்னா, நிச்சயம் கண்ணனோட கால்குலேஷன் பாருங்கள், இவன் நிச்சயமாக கர்ணன் போரிட வரும்பொழுது இவனை தான் சாரதியாக போடணும்னு சொல்லுவார்கள். நீ ஒன்றே ஒன்று சல்லியன் கிட்ட சொல்லு, கர்ணனுடைய தன்னம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி அவன் பேசிகிட்டே இருக்கணும்னு சொல்லி போரும், வேறு எதுவுமே வேண்டாம், அவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறத விட அதை பண்ணால் 10 மடங்கு லாபம்னார். சல்லியனும் பார்த்தான், அவன் ஏற்கனவே கர்ணன், அந்த கர்ணனுக்கு தான் சாரதி ஆகணுங்கிறது அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் யுதிஷ்டர் கேட்டதுனால சரின்ட்டான், துரியோதனன் கேட்டதுனால சரின்ட்டான். 2 படையும் இப்போது சண்டை போட போகிறது.
அர்ஜுனன் போருக்குள்ள எப்படி வந்தான்னா, உள்ள வந்த உடனே தான் தாத்தாவை பார்த்தான், மாமாவை பார்த்தான், மாமா தாத்தாவை பார்த்தான், அத்தானை பார்த்தான். அவன் நினைச்சான், என் உறவுக்காரங்களோட என்னால் சண்டை போட முடியாது, நான் சண்டை போட மாட்டேன்னு போர்லேருந்து ஓடுறதுக்கு தயாராக ஆரம்பிக்கிறான் போற. அவனுக்கு ஒரு சாரதி இருந்தார், அவனுக்கு ஒரு டிரைவர் இருந்தார். யாருன்னா நம்ம கண்ணன். அவனுக்கு சொல்லி 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 அவன் தன்னம்பிக்கையை நல்லா இழுத்து 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 பார்த்து அவனை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, போடா சண்டை போடுறா, சண்டை போட்டதுல நீ போனேன்னு வச்சுக்கோ, போர்ல உனக்கு ஸ்வர்க்கம் காத்துன்னு இருக்கு, ஜெயிச்சேன்னா உனக்கு இந்த லோக ஸ்வர்க்கம் காத்துன்னு இருக்கு, பயப்படாத பண்ணுன்றான். உனக்காக போர் பண்ணல, தர்மத்துக்காக பண்றேன்னா சொல்லி அவனுக்கு கீத உபதேசம் பண்ணி நல்ல ஒரு 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 எந்தூசியாசம், உற்சாகம் கொடுத்து போர் புழின்றான். இங்க என்ன பண்றான், கர்ணனுக்கு காத்துன்னு இருக்கான். இந்த பீஷ்மாச்சாரியார் எப்படா நிற்பார், துரோணாச்சாரியார் எப்படா விடுவார், அப்போ இறங்குறேன் நான் களத்துலன்னு கண்ணனுக்கே லேட்டாக தான் உள்ளே வரான் போரில். உள்ளே வரும்பொழுதே நினச்சி பாருங்க, 40-50 வருஷமா அர்ஜுனோட சண்டை போடணும்னு அப்படி உற்சாகத்தோட வரான். அர்ஜுனன் எப்படி வந்தான், சண்டையிலேருந்து ஓடணும்னு உற்சாகத்தை இறந்து இருந்தவனை நிமித்தினது கிருஷ்ணர். இவன் உற்சாகத்தோட வந்தவன சல்லியன் பார்த்து, நீ என்னடா பெருசா கிழிச்சிட போற, யார் இந்த அர்ஜுனன் தெரியுமா அவனுக்கு, அங்க சாரதி யாரு தெரியுமா அவனுக்கு, அவன்கிட்ட என்னெல்லாம் அஸ்திரம் இருக்குன்னு தெரியுமா அவனுக்கு, அர்ஜுனன் புலினா நீ எலி என்னென்னமோ சொல்லி அவன்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை குறைச்சதுனால கர்ணன் தோத்து போனான். அவன் மட்டும் கிருஷ்ணர் மாதிரி ஒரு சாரதி அவனுக்கு கிடைச்சுதான்னு வச்சுக்கோங்க, அவனை யாராலையும் வென்றிருக்க முடியாது. அவன் தோத்து போனான். இங்க ரொம்ப அழகா குருநாதர் சொல்ற, 2 பேருமே சமமாக தான் இறங்கி வந்தார்கள் போரில். ஆனால் யார் உற்சாகத்தை கொடுத்து அவன் தன்னம்பிக்கையை எழுப்பினாரோ அது தெய்வம், அவனுடைய தன்னம்பிக்கை எது குறைச்சிதோ அதுதான் அசுரம். அதனால யார் நம்ம வாழ்க்கையில் நம்ம தன்னம்பிக்கையும் நம்மளுடைய உற்சாகத்தையும் நல்லா வளர்க்குறார்களோ அது தெய்வம் அனுப்பினவர்கள்னு தெரிஞ்சுக்கோ. யார் நம்மளுடைய உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் குறைக்கிற மாதிரி இருந்தார்களோ அது யாராக இருந்தாலும் சல்லிய வேலையை பார்க்குறாருன்னு தெரிஞ்சுக்கோ. அதனால இங்க சத்சங்கமே எதற்காக இருக்கிறதுன்னா, நம்ம தன்னம்பிக்கையும் நம்மளுடைய உற்சாகத்தையும் வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு நமக்கு ஒரு தைரியத்தையும் கொடுப்பதற்காகத்தான் நாமத்வார். மற்ற விஷயங்கள் நிறைய பேர் கவுன்சிலிங்னு சொல்லுவார்கள், உளவியல்னு சொல்லுவார்கள், அது வழியா உற்சாகத்தை கொடுக்குறார்கள். அவர்களும் கண்ணனுடைய பணியை தான் பண்றார்கள். நம்ம எப்படி உற்சாகத்தை கொடுக்குறோம்னா நம்பிக்கைனால, நாமானால, குரு அருள்னால. அந்த ஒரு குரு அதுக்காகத்தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் பாதுகையை கொடுத்ததே எதற்காக, நம்ம பரதன் என்ன சொன்னா, எப்பவுமே நீங்க அயோத்தியை ஆளணும்னு சொன்னார். ராமருக்கு ஒரு நிர்பந்தம், அவரால் அயோத்தியைக்கு வர முடியல. என்ன பண்ணார், 14 வருடங்களுக்காக தான் பாதுகையை கொடுத்தார். அந்த பாதுகை தான் ராஜ்யம் பண்ணித்து. அந்த பாதுகை ராஜ்யத்துல ஒரு தப்பு நடக்கல. ராமராஜ்யத்துல கூட யாரோ ஒருத்தர் சீதா தேவியை கண்ணாமண்ணான்னு பேசிட்டார் அப்படின்னு சொன்னதுனால ஒரு கேடு நடந்தது. பாதுகா ராஜ்யத்துல ஒண்ணு கூட நடக்கல. இப்போ நீங்கள்லாம் குருநாதர் எப்போ எங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அவரால் இங்கே இருக்க முடியாது, அவருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. அவர் மனித உருவம் எடுத்ததுனால தானே 10 உருவம் எடுத்து 10 இடத்துல உட்காரேன்னு அவரால் முடியாது. ராமர் என்ன பண்ணார் அப்படின்னா, தான் பாதுகையை தம் பிரதிநிதியாக கொடுத்து நான் அந்த ரூபத்தில் உன்னோட இருக்கேன்னு காட்டினா மாதிரி நம்ம குருநாதரும் நீங்கள்லாம் அன்போட கூட்டதுனால தன்னுடைய பிரதிநிதியாக அந்த பாதுகையை கொடுத்து உங்களோட தான் இருக்கார். அதனால நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, பாதுகையில் நீங்க வைக்கக்கூடிய பிரார்த்தனை நிஜமா சொல்றேன், அது குருநாதர் கிட்ட நேர சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அந்த பாதுகையில நீங்க கொஞ்சம் நம்பிக்கையோட குருநாதரை மனதில் வைத்துக்கொண்டு பிரார்த்தனை பண்ணா நிச்சயமா குருநாதர் செவிமடுத்து ஆராய்ந்து அருளுவார். நமக்கு எது அவசியமோ எது நமக்கு நன்றோ அதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு. அதெல்லாம் நினைச்சா ஜீம்பூம்பா பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை பார்க்க வேண்டியது, இதை சரி பண்ணா வேற மாறும், இதெல்லாம் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம சத்சங்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், 12ஆம் கிளாஸ்லாம் முடித்த அப்புறம் அந்த காலத்தில் இப்போவும் இருக்குது, இந்த சிஏன்னு சொல்லுவார்கள் இல்லையா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்னு காமர்ஸ் குரூப் எடுக்கிறவங்கலாம் எழுதுவாங்க. அது கொஞ்சம் கடினமான எக்ஸாம்னு கேள்வி, எனக்கு தெரியாது, நான் எழுதினது கிடையாது. அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய அவர் நிறைய வாட்டி எழுதி 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 முயற்சி ஒன்று தேர்ச்சி பெறலை. அதில் உடனே நம்ம குருநாதரை பார்த்து அவர் கேட்டார், இந்த முறை நான் எழுத போகிறேன், நீங்கள் அவசியம் நீங்கள் பாஸ் ஆவேன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னார். குருநாதர் கொஞ்சம் நேரம் சைலண்டாக இருந்துட்டு சொன்னார், இந்த வாட்டி நீ எழுது, நிச்சயமாக பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னார். தூக்கி வாரி போட்டுது அவனுக்கு. இப்படி ஒருத்தர் அனுகிரகம் பண்ணுறது. அவர் சொன்னார், நான் சொன்னேன்னா சாதாரணமாக இருக்காது, அதுக்காக நீ எழுதாமல் விடாத, இந்த வாட்டி நீ நிச்சயமாக எழுதணும்னு. என்ன குருநாதா இது, பாஸ் ஆக மாட்டேன், நான் ஏன் எழுதணும்? அவர் சொல்கிறார், உன்னை பாஸ் ஆக்க நான் பிரார்த்தனை பண்ணி ஆக்க முடியும். ஆனால் கிருஷ்ணன் என்கிட்ட என்ன சொல்கிறான், இதில் அவன் பாஸ் ஆனான்னா குடும்ப வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிடுவான் அப்படின்னு சொன்னார்.
நீ கவலைப்படாத, இதில் ஃபெயில் ஆனால் கூட உனக்கு ஊதியத்துக்கோ வாழ்க்கையில் நிம்மதியாக வாழறதுக்கோ சோறுக்கோ இல்லை வீட்டுக்கோ இல்லைன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீ சௌக்கியமாக தான் இருப்ப, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் சுமூகமாக இருக்கும். நான் இதை மாற்றி ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரிய விஷயத்தை நீ தியாகம் பண்ணணும்னு நான் விருப்பப்படலை. அதனால் நீ எழுது, நீ பாஸ் ஆக மாட்ட, ஆனாலும் சௌரியமாக நீ கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு 3 குழந்தை ஏதோ சொன்னார். அதே மாதிரி அவர் கல்யாணம் பண்ணிட்டார், பாஸ் ஆகலை, சௌக்கியமாக இருக்கார், எந்த குறையும் இல்லை, வருஷத்துக்கு வருஷம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கார். 3 அழகான குழந்தை, 2 குழந்தையோ 3 குழந்தையோ அவருக்கு. அவர் அந்த விஷயத்த குருநாதரே ஒரு வாட்டி அவர்கிட்ட சொன்னார் அவர். அதனால அவர்கிட்ட அந்த காலத்தில் சொன்னார், இப்போல்லாம் அதெல்லாம் சொல்லவே மாட்டார். சில விஷயங்கள்லாம் ரகசியமாக இருக்கிறது தான் நல்லது, நம்பிக்கையில் வச்சுட்டு போ, அவ்வளோதான். அதனால அவர் நம்ம பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேற்றுவார். இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி பிரார்த்தனை நிறைவேற லேட் ஆனாலோ இல்லைனா பிரார்த்தனை முழுமையாக நிறைவேறலையோ பிரார்த்தனையை விடாதீர்கள். ஆனால் ஒன்று நம்பிக்கை வச்சிருங்கள், அவர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணால் அது நம்ம நல்லதுக்கு தான். நம்ம மனசுக்கு சில விஷயங்கள் மேலே புரியாது, ஏதோ ஒரு விஷயத்தில் மோகம் அடைஞ்சிட்டோன்னா அதையே பிடிச்சின்னு இருப்போம். அது நமக்கு நல்லதா கெட்டதான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் குருநாதருக்கு ஒரு அம்மா தான் குழந்தைக்கு எது நல்லதோ அதை தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கா மாதிரி குருநாதரும் நமக்கு எது நல்லதோ அதுதான் பண்ணுவார். அதுதான் குருநாதருடைய மகிமை. சத்குரு மகாராஜ் கி